सीतापति राम 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 गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாதனுடைய உபதேசத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த போன பகுதியில் பாதியிலே நிறுத்திட்டோம். திடீர்னு மார்வலி வந்துடுச்சு, உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, தொடர்ந்து உபன்யாசம் பண்ண முடியல. அதனால தான் நம்ம பாதியிலே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்னவோ தெரில, திடீர்னு மார்வலி வந்துடுச்சு. அப்படியே இடது பக்கம் முழுவதும் அப்படியே ஃபுல்லாக வலிக்கிறதுனால வலி தாங்க முடியல. எவ்வளோ சமாளித்து சொன்னேன், சமாளிக்க முடியல. வலி தாங்க முடியாததுனால நேற்று உபன்யாசம் முழுசாக பிரகலாத உபதேசத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா முடிக்க முடியல. அதனால் சரி, உடம்பு வலினால் நிறுத்திட்டோம். சரி, இப்போ அதிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஒரு ஓரலாக பார்த்துன்னு வந்துடும். பகவான் எப்படி வைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. நேற்று க்ஷணபங்குர் ஆயுஷான்னு ஒரு க்ஷணத்தில் இந்த ஆயுசு முடியும்னு, அப்போ தான் பயங்கரமான வலி ஏற்றுது உடம்பு. யாருக்கு இருந்தால் நான் எல்லாருக்குமே அதுதான் மனுஷ வாழ்க்கை, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? ஆமாம், அடிக்கடி வரும் அது மாதிரி வலி. ஆனால் நேற்று ரொம்ப ஓவராக வந்ததுனால தாக்கு பிடிக்க முடியல. அதனால் அதுக்கு மேலே எவ்வளோ சமாளித்து தான் உபன்யாசம் பண்ணோம், முடியல அதுக்கு மேலே. அதனால தான் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி, ஆனால் பகவான் அப்புறமா காப்பாற்றிட்டார். அப்புறமா என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எப்படியோ கொஞ்சம் சுமாராக ஆயிடுச்சு. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ நம்ம ஓரளவு நல்லா தூங்கி எழுந்தோம். அப்போ தான் உடம்பு கொஞ்சம் அந்த வலியானது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனது. அதனால் இப்போ மறுபடியும் சரி, எப்படியாவது பிரகலாத உபதேசம் இந்த சரித்திரத்தை எப்படியாவது முடிச்சிடணும். அதுதான் சரி இப்போ பண்ணுறோம். கிரகான் மனோஜோரு பரிச்சதாம்ச்ச விருத்திச்ச குல்யா பசுபிருத்திய வர்கான் தெஜேத கோஷஸ்கிருதிவேகமான கர்மாணி லோபத் அவிதிருப்த காமஹ. அது என்ன பார்த்தது தான் எல்லாமே. என்னென்னா முதல்ல இந்த சாரம் என்னென்னா, எதுவுமே நிலையற்றது. எல்லா சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும் நம்ம ஆயுசு நிலையற்றதாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? எதுவுமே நம்மளை ஆண்டு அனுபவிக்க முடியும்னு தானே நினச்சிட்டு நம்ம எல்லா சொத்து சுகங்களும் சேர்க்குறோம். ஆனால் மனுஷனுக்கு தேவை ஜான் வைத்த சாப்பாடு, அவ்வளோதான். அதில் என்ன ருச்சி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றான். எவ்வளோ கிடைச்சாலும் போதும்னு தோணல. அசாந்த காமகா, அவிதிருப்த காமகா, அது பல பதங்களை போடுறார். அசாந்த காமன்னு சொல்கிறார். அவருடைய ஆசையானது திருப்தி அடையலை. அவிதிருப்த காமகா, அவன் எவ்வளோ அனுபவித்தாலும் போதும்னு தோணலை. நாக்கை ஜெயிக்காததுனால குடும்ப சுகத்தை எவ்வளோதெல்லாம் அனுபவித்தாலும் மேலும் மேலும் அனுபவிக்கணுன்ற ஆசை மட்டும் அவனுக்கு விடமாட்டேன்றது. 90 வயசில் கூட அந்த ஆசையானது விடமாட்டேன்றது அப்படின்றதெல்லாம் சொல்கிறார். இதுதான் சாரம், வேறு என்ன? வைராக்கியத்தை அடையணும். குடும்பத்தில் எவ்வளோ பட்டுதல் இருந்தாலும் சரி. மனுஷ ஜென்மாவை துர்லபம் மானுஷ ஜென்மம் ததபி அத்ருவம் அர்த்ததம். ஒன்றும் இல்லைங்க, பரிசுத்த மகாராஜா இளமையிலே பாவ தர்மத்தில் இருந்ததுனால கடைசி காலம்னு என்ன 30 வயசு, நல்ல இளம் வயசு. எல்லாமே இருக்குது, சொத்து சுகம் எல்லாமே இருக்குது. மனைவி அனுகூலமாக இருக்குது, சொத்து சுகம் எல்லாமே அனுகூலம் இருக்கும். ராஜ்யம் இருக்குது. கோசபூதகா, இப்போ நீ சொல்கிற பசுபிருத்திய வர்க்கான்னு, பசுக்கள்லாம் அவருக்கு எல்லாம் மாடு, அவருக்குன்னா சேனா சைன்யங்கள் இல்லையா, யானைப்படை குதிரைப்படை எல்லாமே இருக்குது. நல்லா சொத்து சுகமெல்லாம் இருக்குது, ராஜ்யம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆயுசு இல்லையே. க்ஷணபங்குர் ஆயுஷா, ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் விட்டு தானே போக வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ வச்சு அனுபவிக்க முடியல இல்லையா பரிசுத்த மகாராஜனால்? எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்தில் விட்டு தானே போச்சு. கட்டுவாங்க மகாராஜா, சூரிய வம்சத்து ராஜா. ஒரு நிமிஷம் தான் ஆயுசு இருக்குது. செல்வபோகங்களை நல்லா அனுபவிக்கலாம். அயோத்தியா ராஜ்யத்தை அனுபவிக்கலாமே சந்தோஷமான. ஆயுசு இல்லையாப்பா, எல்லாம் இருக்குப்பா. ராய கலத்திர பசவகா, பணம் இருக்குது,
கலத்திரங்கள் உறவினர்கள் இருக்காங்க, எல்லா சேனா சைன்யங்களும் இருக்குது. ஆயுசு இல்லையாப்பா, ஆயுசு இல்லையாப்பா. ஒரு சின்ன விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நேற்று அந்தளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மாறுவலி. என்ன பண்ண முடியும்? எப்படியாவது முக்கிய முனைக்கையாவது சொல்லலான்னு பார்த்தா பண்ண முடியல. எப்போ என்ன வரும்னு சொல்ல முடியல இல்லையா? எப்போ என்ன வலி, என்ன நோய் வரும், என்ன ஆகும்னு சொல்ல முடியல இல்லையா? எதுவுமே நம்ம இஷ்டம் கிடையாது. நம்ம ராஜசூய வேலையில் அப்படி அவ்வளோ செல்வ சௌக்கியங்களோடு வாழ்ந்தார்ப்பா. யார்? பாண்டவர். சந்தோஷமாக இருந்தெல்லாம் தான் நினச்சாங்க எல்லாமே. ராஜசூய வேலை வச்சு சக்கரவர்த்தி பதவி அடைஞ்சிட்டாரு தர்மபுத்திரர். எல்லாம் நல்லா தான் போயிருந்தது. அவ்வளோ ஏன் சூதாட போனோம்? அதான் விதி, அதான் விதி. நம்ம நினைச்சது எல்லாம் நடந்துட, எல்லாம் சுகத்தை தேடி தான் எல்லாமே ஓடுறோம், எல்லாம் சௌக்கியத்தை தேடி தான் எல்லா வேலைகளும் செய்கிறோம். திடீர்னு நம்மளுக்கு இந்த விபத்து ஏற்படும், நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லும் பார்க்கலாம். அதுதான் நம்ம கர்ம வினை. அப்போ துக்கம் நம்ம பிரயத்தனம் பண்ணாமல் வருதே, அப்போ சுகத்தை தேடி ஓடலாமா? அப்படியாப்பட்ட சூரியன் இடத்துலேருந்து அக்ஷய பாத்திரம் வாங்கி வச்சுருந்தாங்க பாண்டவர்கள். அது நல்லா சாப்பாடு போட்டுருவோன்னு வேலைக்கு சரி போட்டுது. கடைசியில் என்ன சமயத்தில் ஒரு தடவை கழுவி கவுத்துட்டா மறுபடியும் சாப்பாடு போடாது அன்னைக்கு. அதுக்கப்புறமா தான் மறுநாள் தான் அந்த சாப்பாடு கிடைக்கும்னா அந்த சமயம் பார்த்து துர்வாசர் வருவார். அப்படியேப்பட்ட அக்ஷய பாத்திரம் எவ்வளோ பேருக்கு வேணாலும் என்ன வேணாலும் கேட்டதை கொடுக்கக்கூடிய அக்ஷய பாத்திரம் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷிக்கு சாப்பாடு போகிறதுக்கு உதவலையே இல்லையா? எது எப்படி கவுத்துறதுன்னு தெரியாது இல்லையா? எவ்வளோ செல்வங்கள் இருந்தது, இவ்வளோ ராஜசூய வேள்வியில் அவ்வளோ பெரிய பட்டாபிஷேகம், இந்திரவஸ்தமே அவருக்கு சொந்தம். எல்லாமே இப்போது சொல்லப்போனால் இப்போது திருதராஷ்டிரம் பதவியெல்லாம் கூட இப்போ இவர் கீழே தான். ஏன்னா இவர் தான் சக்கரவர்த்தி, யார்? தர்மபுத்திரர். அப்போ என்ன பண்ணுறது துரியோதனெலாம்? இவரை கைதை ஏந்தி தான் இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்ட போது என்ன பண்ணுறது? சூதாட்டம். ஏன் அந்த சமயத்தில் அவன் சகுனி வச்சு ஆடினானே, இப்போ கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? பாண்டவர்கள்லாம் ஏன் கூப்பிடல? அதான் விதி. அந்த விதியை வெல்ல முடியல பற்றியா? பாண்டவர்களே ஆனாலும் எந்த சூழ்நிலை அடுத்த நிமிஷம் வாழ்க்கை மாறிடும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்றது தான் நாங்கள் இந்த சரித்திரங்களாக நம்மளுக்கு காட்டுறது. அப்படியேப்பட்ட ராஜசூய வேளையில் பகவானுக்கு முதல் பூஜை கொடுத்தாங்க. அங்கே பகவானுடைய கதைகள்லாம் அரங்கேற்றமாகுது. சிசுபாலம் முதலானெல்லாம் எல்லாமே சாய்ச்சாங்க. எந்த எதிரியும் எல்லாம் 4 திக்குலையும் போய் ஜராசந்தர் முதலானவர்கள் கூட ஜெயிச்சிட்டாங்க. 4 திக்கிலும் போய் கப்பம் வாங்கிட்டு வந்தாங்க. ராஜசூய வேள்விக்கு முன்னாடி 4 திக்கையும் ஜெயிச்சாங்க, எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன? சூதாட்டில் தோத்துட்டாங்க. எல்லாத்தையுமே சூதாட்டத்தில் பணையை வச்சு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவ்வளோ செல்வங்கள், அவ்வளோ கப்பம் கட்டினது, அவ்வளோ பணம், அவ்வளோ சொத்து சுகம் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் எல்லாமே போயிடும் தானே இந்த சரித்திரங்களாம் நம்மளுக்கு காண்பிக்கிறது. அதெல்லாம் சொல்கிறார், க்ஷண பங்குர் ஆயுஷா. ஒரு நிமிஷத்தில் ஆயுஷ் போல் இந்த கட்டுவாங்கன்ற ராஜாவுக்கு ஒரு முகூர்த்த காலம்தான் இருந்தது. அப்படிப்பட்ட அயோத்தியாதிபதி அவ்வளோ செல்வ சௌக்கியங்கள் இருந்து என்ன பண்ணுறது? ஆயுஷ் இல்லையே, ஒரு முகூர்த்த காலம்தான் இருந்தது. உடனே ரங்கநாதனை சரணாகதி அடைஞ்சு அடுத்த நிமிஷம் அவர் நேராக வைகுண்டத்துக்கு போனார். அவர் அவ்வளோதான். எந்த மனுஷன் எந்த சமயத்தில் என்ன ஆகுன்னு சொல்லவே முடியல. க்ஷண பங்குர் ஆயுஷா. ஒரு க்ஷணத்தில் என்ன வேணாலும் நடக்கும். ஒரு க்ஷணத்தில் மாறக்கூடிய வாழ்க்கை இது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிற துர்லபம் மானுஷ ஜென்மம். ஏங்க அப்படியேப்பட்ட துர்லபம் மானுஷ ஜென்மம்னா அப்படியேப்பட்ட பிராமணருங்க அவ்வளோ சாதனைகள் பண்ணாருங்க பரத யோகீஸ்வரர். அப்படியேப்பட்ட சாதனைகள் கண்டகி நதிக்கரில் போய் அப்படி மூச்சு அடக்கி அப்படி பிரணவத்தை ஜபிச்சு அவ்வளோ பகவானுக்கு சாலக்கிராம சிலையில் அப்படி வழிபட்டு அந்த சாலக்கிராம சிலையில் உள்ள பகவானை வர்த்ததை அந்த பகவானை எழுப்பி அந்த பகவானை பிரேம சமாதியில் போய் பாவ சமாதிக்கு நிலையில் வந்தால் கூட நம்ம கீழே விழுந்துடுவோம். பிரேம சமாதியில் போனால் தான் கீழே விழ மாட்டோமா அப்படிலாம் சொல்கிறாங்க வைஷ்ணவர்கள். அப்படி இருக்கும்போது அந்த பாவ சமாதி நிலைக்கு எட்டினவர் அவர். இன்னும் ஒரு படி மேலே போனால் பிரேம சமாதியில் போயிட்டால் கீழே விழ முடியாது. ஆனால் பாவ சமாதி நிலைக்கு போயிட்டார். பாவ சமாதி நிலைக்கு போய் அந்த நிலையில் பகவத்தினுடைய அப்படியே அர்ச்சனை பண்ணால் அர்ச்சனை நின்று போயிடுமா. அப்படி கண்களில் கண்ணீர் வடித்து கொண்டு அந்த பகவானுக்கு சாலக்கிராம சிலையில் பகவானே தோன்றுவாராம் அவருக்கு. அப்படி ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ணார். பிரேமாஞ்சனம் ஏற்பட்டு கண்ணீர் தொண்டை கத்காரம் வழிய அப்படி பூஜை பண்ணார் அவர்.
ஆனால் அப்போ கூட சாதனைகளை கடினமாகவும் பண்ணார். ஆனால் பூஜைகளும் கடினமாக பண்ணார். அவிரதன்னா இடைவிடாமல் அப்படி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி இருந்தாராம் பரத யோகேஸ்வரர். கடைசியில் என்ன ஆனார்னா, ஒரு சின்ன ஒரு பொருளிடம் எந்த சூழ்நிலையிலையும் பக்தியிலேயே கூட நீங்கள் நல்லா பிக்கப் ஆகிறோன்னு நினச்சின்னா அதில் உனக்கு ஏதாவது ஒரு பட்டுதல் வந்துடும். அதுதான் அந்த மான் நிமித்தமாக வந்தது பாரு அவருக்கு கர்மா. அப்படியாப்பட்ட சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் பிள்ளை நல்ல இளம் வயசுலேயே வந்துட்டார். நல்ல பிள்ளைகள் எல்லாரையுமே 10,000 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டார். ஆண்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகளிடத்துல ராஜ்யத்தெலாம் ஒப்படைச்சிட்டாரு. ஓரளவுக்கு நல்ல வயசுலேயே மனைவி எல்லாரையும் பிள்ளைகளிடத்துல ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டுக்கு எல்லா சொத்து சுகத்தையும் இழக்க முடியாததெல்லாம் அவ்வளோ பிரியமுள்ள சொத்து சுகத்தெல்லாம் கூட இழந்துட்டாரான். எதனாலன்னா கிருஷ்ண பக்தி ஒருத்தன் பட்டுட்டான்னா அதை பெருசாக மதிச்சிட்டான்னா மற்றதெல்லாம் மதிக்க மாட்டான். அப்படியேப்பட்ட நிலையில் அடைஞ்சு வைராக்கியத்தை அடைஞ்சு இல்லறம் இடையூறு அப்படின்னு தெரிஞ்சு அங்கேருந்து கிளம்பி கண்டகி நதியில் 3000-4000 மைலுக்கு அப்பாலும் இருக்குது கண்டகி நதிக்கு அப்பா. அவ்வளோ பெரிய மலை இமயமல்ல. அங்கே கண்டகி நதியில் அந்த இடத்துல போய் அந்த நேபாள் பக்கத்தில் இருக்க அந்த இடம் பரத யோகேஸ்வர் பண்ண தவம் பண்ண இடம். அங்கே போனோம். நேபாள் பக்கத்தில் இருக்குது அந்த இடம். அந்த மலையில் போய் அவ்வளோ குளிர் பிரதேசத்தில் போய் அங்கே சாலக்கிராம சிலையெல்லாம் விளையுமா. அப்படியேப்பட்ட ஐஸ் இருக்கும், அப்படி குளிரும். அந்த இடத்துல போய் கடுமையான தபச நியமத்தை அனுஷ்டானம் பண்ணாருன்னா சாதாரண விஷயமா? எப்படியாப்பட்ட விரதங்கள்லாம் மேற்கொண்டார், கடுமையான விரதங்கள்லாம். அப்படி தவம் பண்ணி பகவத் பக்தி அடைஞ்சவர், பகவத் பக்தியில் அப்படி தளித்தவர். கடைசியில் ஒரு மானம் நினைச்சுன்னு உயிரை விட்டுட்டாரு. போச்சு இல்லையா? மனுஷ ஜென்மா கிடைக்கிறது துர்லபம்னு கண் கூட தெரியுது இல்லையா? நிரந்தரம் இல்லையே. அவ்வளோ பக்தி பண்ணி கடைசியில் ஒரு மானம் நினைச்சு சாவர மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் எதுவுமே துர்லபம் மானுஷம் ஜென்மம் ததபி அத்ருவம். அந்த மனுஷ ஜென்மாவை நம்ம அர்த்தம் உள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா தான் மார்ஜென்மாவில். ஆனால் பகவான் கிருஷ்ண அர்ச்சனை பிரபாவம் நோ ஜஹாதி. கிருஷ்ண அர்ச்சனை பண்ண பிரபாவத்தினால அது அவளை விட்டு போகலை. அந்த நினைவானது யாருக்கு? பரத யோகேஸ்வரருக்கு இல்லை, பாண்டிய தேசத்து அரசனுக்கு. அப்படியாப்பட்ட பாண்டிய தேசத்து அரசன் அவ்வளோ பூஜைகள் பண்ணால் சின்ன ஒரு மகதபச்சாரம் பண்ணிட்டான். யானையாக பறக்கும்படி ஏற்பட்டுச்சு இல்லையா? மனுஷ ஜென்மாவுக்கு கீழே விழுந்துட்டான் இல்லையா? அப்புறம் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொல்ல முடியல இல்லையா? யாருக்கு? கஜேந்திரனுக்கு இல்லை, ஒரு முதலியானவன் தேவல பாதத்தில் அப்படியேப்பட்ட பாகவதம் தான் அவன் கூட பாடுற வரான், பகவான் புகழ்ந்து பாடுறான். அந்த தேவலருடைய பாதத்தை பிடிச்சதுனால அந்த மகதபச்சாருக்கு உட்பட்டு முதலியாக பிறக்க வேண்டியதாகி போச்சு இல்லையா? யாருக்கு? முதலிக்கு இல்லையா? உண்மையே இல்லையா? அப்போ ஒரு யானையாக பிறந்தது யாருன்னா பரம பாகவதர். முதலியாக பிறந்தது யாருன்னா பகவானை குறித்து பாடுபவர். ஒரு கந்தர்வன் ஹூஹுன்ற கந்தர்வன் கடைசியில் தேவல சாபத்தினால். அப்போ யாருக்கு எப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அதனால் இது போல் நழுவினர்கள்லாம் உண்டு, இது போல் சாபத்தினால் அடிபட்டவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட சித்திரகேது அவ்வளோ பக்தி பண்ணான். அந்த குழந்தை இழந்தவொடனே வைராக்கியம் அடைஞ்சான். ஆதிசேஷனே போய் சாட்சாக நேரடியாக ஆதிசேஷனே பிரத்யட்சமான அவருக்கு வரம் கொடுத்தார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த கட்சியில் பார்வதியுடைய சாபத்தினால அசுரனா பறக்கும்படி ஏற்பட்டுச்சு இல்லையா? துர்லபம் மானுஷ ஜென்மம். ஒரு சித்திரகேது ராஜாவாக இருந்த அசுரனா பறக்கும்படி நேர்ந்துச்சு இல்லையா? எல்லாரும் பயமுறுத்தக்கூடிய அசுரனா அந்த இடத்துல. ஆனால் அவனுடைய பக்தி மட்டும் விட்டு போகலை பாருங்க, அதான் விசேஷம். பக்தர்களே இது போல வீழ்ச்சி அடைறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒன்றே என்ன எது பாதுகாத்ததுன்னு சொன்னால், அவனுடைய கர்ம வினைகள் பெருசாக இருந்தால் கூட அவன் கர்ம வினைகள் படி அவன் அசுரனா பிறக்க நேர்ந்தாலும், அவன் யானையாக பிறக்க நேர்ந்தாலும், அவன் முதலியாக பிறக்க நேர்ந்தாலும், அவன் மானா பிறக்க நேர்ந்தாலும் பரத யோகேஸ்வரருக்கு. ஆனால் அடுத்த க்ஷணம் நான் பண்ண பக்தி மட்டும் அவனை காப்பாற்றிட்டு பார்த்தீங்களா? எந்த பிறவியில் நீ விழுந்தாலும் சரி பதே ததோஹோ ந விகாதும் இச்சென்ன உபகூகனம் ரச. அதாவது பகவானுடைய திருவடியினுடைய நிழலை சுகித்தவனுக்கு ஒருபொழுதும் அதை விடணுன்ற ஆசை அவனுக்கு உண்டாகாதான். ஆமாம், ரொம்ப கத்தி பேச முடியல. கத்தி பேசினா என்ன ஆகிடுமோன்னு பயமாக வருது. பயம் இல்லை, ஆனால் கத்தி பேசினா இதனால தான் அந்த வலி வருது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால் ரொம்ப கத்தி பேச முடியல. முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், கிரகிச்சிக்கங்க. அப்படியே
என்னென்னா அப்படிப்பட்ட மான் பிறவி எடுக்கும்படி நேர்ந்தாலும் ஆனால் பகவானுடைய பண்ண பக்தி மட்டும் வீண் போகவே போகாது. எந்த பிறவினா பகவான் கொடுக்கட்டுமே, அதை பற்றி கவலைப்படல. அப்படிப்பட்ட வைகுண்டவாசிகள் பகவானையே சுவைத்தவர்கள், பகவத் தர்சனத்திலேயே இருந்தவர்கள் கீழே விழுந்துட்டாங்களே. யாருக்கு? அப்படிப்பட்ட வைகுண்டவாசிகளுக்கே. எதனால்? ஒரு மகத் அபச்சாரம், சனத்குமாராதிகளை பண்ண அபச்சாரத்தினால கீழே விழுந்துட்டார். அப்படிப்பட்ட உபபர்வனன் சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வனாக இருந்தவர் பரம் பாகவதர் பகவானை புகழ பாட வேண்டியது ஒரு ஸ்திரீகளிடத்தில் போய் உல்லாசமாக மகான்களை பரிகசிக்கிற மாதிரி ஸ்திரீகளோடு சேர்ந்து பௌதிகமான பாடல் பாடினதுனால என்ன ஆச்சு அவருக்கு? சத் சங்கத்தில் வந்து மகத அபச்சாரம் பண்ணதுனால என்னாச்சு? கட்சியில் உபபர்வனன் அப்படின்ட்டு கந்தரனாக இருந்த அவர் சூத்திரஸ்திரீனுடைய பிள்ளையாக பிறக்க வேண்டியதாகி போச்சு. யார்? நாரதர். அதுக்கப்புறமா அந்த பிறவிலிருந்து அந்த தேவ மனுஷனாக பிறந்து நல்லது. மனுஷ பிறவி கிடையாது தான் ரொம்ப துர்லபம். சத் சங்கத்தினால என்ன பண்ணார்? ஒரு சாதுக்கு அபச்சாரம் பண்ணதுனால சூத்திரஸ்திரீனுடைய கர்ப்பத்தில் பிறந்தார். அதே சாதுக்களுடைய சங்கத்தின் சேர்க்கையினால் அவர் தேவரிஷி நாரதராக பிரகாசிக்கிறார். இதுக்காக தான் மகான்கள்லாம் அனுகிரகம் பண்ணுறது காரணமே. சபிச்சா கூட அது நன்மையாக தான் முடியுது இல்லையா? அதனால் எதுவுமே எந்த நிலையிலேருந்து கீழே தள்ளிடும் இல்லையா? அப்படிப்பட்ட அஷ்டவசுக்கள் வந்து ஒரு மகத அபச்சாரம் பண்ணிட்டாங்க. என்னென்னா அதில் ரெண்டு என்னென்னா, வசிஷ்டருடைய பசு வந்து கட்டி போட்டாங்க, காமதேனு பசு. அதனால தான் அவர்கள் பூமியில் பிறக்கும்படி கங்கையினுடைய கரையில் பிறந்த உடனே அவர்களை கங்கையில் போட்டு கொண்டுட்டா. கங்கையானவள் கங்காதேவி சந்தன மகாராஜனுடைய பிள்ளைகளாக பிறந்தவர்கள். கடைசியில் வந்து ஒரே ஒரு குழந்தை தான் மிஞ்சிச்சு, அதுதான் பீஷ்மாச்சாரியார். அவர் தான் பசுவை கட்டி போட்டதே, வசிஷ்டருடைய பசுவை. அஷ்டவசுக்களில் சிறந்தவராக பிரகாசிக்கிறார் அந்த வசுவானவர். அவர் தான் தேவவிரதராகிய பீஷ்மாச்சாரியார். அப்போ அந்த தேவலோகத்துக்கு கீழே தள்ளிச்சு இல்லையா மனுஷ பிறவி. ஆனால் மனுஷ பிறவி எடுத்ததுனால தான் அவருக்கு பெருமையே உலகம் முழுவதும் புகழப்படக்கூடியது. பீஷ்மாச்சார் தர்மவதாம் வரிஷ்டா, தர்மவான்களுக்குள் சிறந்தவராக, வாஞ்சிதஸ்து உத்தராயணக, நினைச்ச போது மரணம் அடையக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்வச்சந்த மிருத்யு, நினைச்ச போது மரணம் அடையக்கூடிய அப்படிப்பட்ட நித்திய பிரம்மச்சாரியாக. என்ன மாதிரி எவ்வளோ புகழ் தெரியுமா அந்த பீஷ்மாச்சாரியருக்கு. இன்னைக்கு கூட ரிஷி தர்ப்பணத்தில் வந்து பீஷ்மாச்சாரியருக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. எல்லாமே பிராமணர்கள் எல்லாமே ரிஷி தர்ப்பணத்தில் பீஷ்மருக்கு தர்ப்பணம் எல்லாமே கொடுப்பாங்க பிராமணர்கள் இல்லையா? அவ்வளோ விசேஷமான ரிஷி அவர். நமக்கு பாகவத தர்மங்களை சொல்லிக் கொடுத்த ரிஷி அவர். அப்படிப்பட்ட பரம பாகவதர் இல்லையா பீஷ்மாச்சாரியார். சொல்கிறேன் எதுக்காகனா, அப்படிப்பட்ட வசூநிலையிலேருந்து எழுந்துட்டார் இல்லையா? அம்பு படுக்கும்படி நேர்ந்தது இல்லையா? அதான் விதி. அதனால் யாருடைய வாழ்க்கை எப்படி அமைன்னு இந்த சரித்திரங்களை பார்க்கும்போது தெரியுது இல்லையா? மனுஷ ஜென்மா நித்தியம் இல்லாதது. சித்திரகேதனுடைய குழந்தைகள் வந்து சித்திரகேதனுக்கு பிறந்த குழந்தைய சக்கலத்திகள்லாம் அந்த அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணால் சக்கலத்துக்கெல்லாம் சேர்ந்து விஷம் கொடுத்து சாகடிச்சிட்டாங்க. குழந்தை பிறக்காத ஆயிரக்கணக்கான வருஷமாக குழந்தை பிறக்காத இந்த சித்திரகேது மகாராஜனுக்கு அதிசயமாக அந்த குழந்தை பிறந்தது. யாருன்னா மகான்களுடைய அனுக்கிரகத்தினால் குழந்தை பிறந்தது. நாரதர் முதலான மகான்கள் குழந்தை அனுகிரகத்தினால் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வந்து கட்சியில் பார்த்தா தன்னோட மற்ற ஸ்திரீகள்லாம், அந்த மூத்த மனைவிக்கு பிறந்த குழந்தை மற்ற மனைவிகள்லாம் வந்து அந்த மூத்த மனைவியத்தில் அதிகமாக பாசம் காட்டுறான். ஏன்னா அந்த குழந்தைக்குரிய தாயார் இடத்துல, ஏன்னா அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தினால ராஜா சித்திரகேது ராஜா கடைசியில் மற்ற சக்கலத்துக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? விஷம் வச்சு அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு? அப்போது மனுஷ ஜென்மா நித்தியம் இல்லாததுன்னு கண் கூட தெரியுது இல்லையா? பிறந்த குழந்தை ஒரு வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே விஷம் வச்சு சாப்பிட்டுட்டாங்க அந்த குழந்தைய. அப்போ எந்த சமயத்தில் மரணம் அடையலான்றது நிச்சயமாகி வச்சு இல்லையா? அதனால் ஏன் 30 வயசு நல்ல வாலிப வயசு பரிசுத்த மகாராஜா எல்லாத்தையும் இழக்கும்படி போகிறது. அதே மாதிரி கட்டுவாங்கன் ஒன்றரை முகூர்த்தம் தான் இருந்தது. அதனால் இதிலிருந்து தெரியுது துர்லபம் மனுஷ ஜென்மம். மனுஷ ஜென்மா கிடைக்கிறது துர்லபம்னு நம்ம சொல்லிட்டோம். அதுவும் அத்ருவம் நிலையற்றதும் நம்ம சொல்லிட்டாச்சு. இப்போது உதாரணமாக அது எவ்வளோ துர்லபன்றது பரத யோகேஸ்வரர் கேட்டால் தெரியும். கடைசியில் மான் பிறவி ஆகிட்டார். பாண்டிய தேசத்து அரசனான அவன் யானை பிறவி அடைஞ்சிட்டார், கஜேந்திரன். அதுக்கு பிறகு ஆனால் ஒன்று தான் காப்பாற்றும். இதெல்லாம் வந்து நம்ம கர்ம வினைப்படி நடக்கட்டும். எந்த சாபம் வந்தது, எந்த தாபம், ஏதோ ஒரு சபிக்கப்பட்டாங்க, இது பண்ணாங்க, என்ன சாபம்னா நடக்கட்டும். ஆனால் கிருஷ்ணார்ச்சன பிரபாவம் நோ ஜஹாதி. பகவானுக்கு பண்ணுற பக்தி மட்டும் நேதரேதி மதிர்மம அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது?
கஷ்யப்பர் சொல்கிறாரு அதிதிக்கு சொல்லும்போது, பகவத் பக்தி மட்டும் ஒருபொழுதும் வீண் போகாதுமா, அந்த பகவத் பக்தியை பற்றிக்கொள், அதுதான் உன்னை ரட்சிக்கும். பிறவி எந்த பிறவினா நடக்கும், வாழ்க்கையில் எது வேணாலும் எந்த சமயத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. அதை விட நம்பாத, பகவத் பக்திக்கு வந்துடு, அதுதான் உன்னை காப்பாற்றும் அப்படின்றது தான் இந்த இப்போது பிரகலாதன் சொன்ன ஸ்லோகத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்னா நடக்கிற விஷயந்தான், அன்றாட நடக்கிற விஷயந்தான். இந்த சொத்தோ சுகமோ மனசை பிடித்த விஷயமாகிய மனோஜ்ஞோரு பரிச்சதாம்ச, மனோஜ்ஞோரு பரிச்ச மனசுக்கு பிடிச்சமான நம்மளுடைய வீட்டில் உள்ள வஸ்துக்கள் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து ஃபோன் நல்லா பிடிக்கும், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம விட்டு போக வேண்டியது சூழ்நிலை தான் ஏற்படும். அப்படி கிரகான் மனோஜ்ஞோர பரிச்சதாம்ச விற்த்திஷ்ட குல்யா பசுபிருத்திய வர்க்கான்னு, நீ பிடிச்சமான பசுக்களையோ வாகனங்களையோ எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டு போக வேண்டியது தான் வரும் அப்படின்ற. ஏன்னா அவைகளில் பட்டுதலை வளர்த்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எப்படி ஒரு புழுவானது தன் வெளியே வரக்கூடிய ஓட்டையும் அடிச்சிடுமோ அது மாதிரி நம்ம இந்த பந்தத்தில் மாட்டிட்டு வெளியே வரக்கூடிய வழியும் தெரியாமல் மாட்டிப்போம் அப்படின்றது தான் ஜாக்கிரதை பத்திரா பிரகலாதன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுடைய ஆயுள் வந்து எப்படி குறையுதுன்னு சொல்கிறாரு, தூக்கத்தில் பாதி வயசு போகுது, முக்தமாக குழந்தை பருவத்தில் 10 வயசு போகிறது, அப்போ விளையாட்டு வயசில் 10 வருஷம் போகுது, அப்போ 70 வயசு போகுது, மிச்சம் வந்துடுன்னா பணம் தேர்றதுலையும் அப்போ குடும்ப சௌக்கியங்கள்லையும் இல்லையா, அந்த 20 வருஷமானது பல விதமான கவலைகளிலையும் மூப்புலையும் வயோதிக காலத்தில் வரக்கூடிய தொல்லைகளாலையும் 20 வருஷம் கழியுது இல்லையா. அப்புறம் 90 வயசு வந்தால் அப்போ கூட ஆசைகளை மேலே மேலே அடையணுன்ற ஆசை தான் அதிகமாக. வயசான காலத்தில் இப்போ 90 வயசு மரணத்துக்கு கிட்ட வந்துட்டோம், இனிமேல்ட்டாவது பகவானை தேடி ஒன்றா அது முடியாது. திருப்பி அதே மாதிரி தான் நாம் துராபூரேன காமேன மோகேன பலியச்சான், அந்த மோகம் அவ்வளோ பலமுடையதாக இருக்குதான். இன்னும் கூட அவனுக்கு ஆசை பூர்த்தி அப்படி இல்லையா, இன்னும் ஆசையை தேடி ஓடுறதுக்கு தயாராகிறான் அவன் 90 வயசில். என்னத்தை பண்ணுறது? அப்படின்னு இருக்கும்போது அவ்வளோ மோகம் அவ்வளோ பலமுடையதாக இருக்குமா. அப்போ கூட நாக்கை கண்ட்ரோல் பண்ண மாட்டான், புலனின்பங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டான். அது மாதிரி இருக்குது இல்லையா மனுஷ வாழ்க்கை. ஆசைகள் என்னைக்கு திருப்தி அடைந்தான் சொல்லுவான். திருதராஷ்டனுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டான், பொருள் இழந்துட்டான். திருதராஷ்டன் துரியோதனன் இருக்கிற வரையும் அவனை சீட்டில் உட்கார வைக்கல, இவனே தான் அந்த சீட்டை தேய்ச்சி நின்றான். யார்? இந்த கண்ணு தெரியாத குருடனாக இருக்கும்போதே அந்த பதவி மேலே எவ்வளோ ஆசைப்படுறேன், விட மனசு இல்லையா. அப்போ துரியோதனுக்கு பட்டமாவது கட்டலான்னா அது பட்டம்லாம் கட்டவும் மாட்டான். இளவரசனா பட்டம் கட்டுறது கிடையாது. ஆனால் துரியோதனன் ஆசைப்பட்டான், எங்கள் அப்பா என்னைக்குனாலும் ஒரு நாள் சாக மாட்டாரா, அப்போ நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். இந்த குருட ஒரு நாள் செத்து தொலைச்சா அப்போ நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிருந்தான் அவன் இருந்தான். அதுக்குள்ளே மொத்தம் நம்ம கைப்பற்றிக்கலாம், நம்மளுக்கு நிரந்தரம் உடையதாக ஆகலாம். 14 வருஷம் தானே அமைச்சிருக்கோம், அந்த 14 வருஷம் போயிட்டு வந்து அவங்களுக்கு இல்லை நம்மளுக்கு தான் பூர்ணமாக சொத்து அப்படின்னு அதுக்கு அடையிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டான் துரியோதனன். அவங்கள அழிக்க நினச்சான் துரியோதனன். கடைசியில் போட்ட பிளான்லாம் தவிடுபடியாக போச்சு பகவானுடைய திட்டத்தினால. நல்லவங்க தான் வாழ்வாங்க இல்லையா. அப்படி சூதாடிலாம் ஜெயிக்க பார்த்தான், சக்தி இல்லாதனால பீமனுக்கு பயந்துன்னு எல்லாம் பண்ண. கடைசியில் என்னாச்சு, அப்பனே தான் கடைசி வரைக்கும் அந்த ராஜதான் அப்புறமா தர்மபுத்திரர் வந்து ராஜத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்ட பிறகு கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் தான் இருந்தார். அப்புறமா அப்பா இன்னும் எத்தனை நாள் தான் நீ அப்படி ஏமாத்தின்னு இருப்ப, புரியுதா, அப்புறமா நீ குத்து தான் ஆகணுன்ட்டு எல்லாம் கிருபாச்சாரியெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. அப்புறமா தான் அவர் அப்படிலாம் இல்லை, நான் கொடுக்குறேன் தாராளமாக, தர்மபுத்திரருக்கு இல்லாமல் தர்மபுத்திரருக்கு கொடுக்காம நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் ராஜ்யத்துக்கு தர்மபுத்திர பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க. இல்லை பெரியப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் கேட்குறேன் அப்படின்னார். யார்? தர்மபுத்திரர். ஆமாம், எல்லாத்தையும் ஜெயிச்சவருக்கு கூட. ஆமாம், திருதராஷ்டிரன் பிள்ளைகள்லாம் இழந்துட்டான், பேரன்கள்லாம் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் அந்த ராஜ சுகத்தை மட்டும் இழக்க மனசு வரலையாம். பீமன் திட்டுறான், பிண்டமாதத்தே கிரகபாலவத்து அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. செத்து போனவங்களுக்கு பிண்டம் போடுற மாதிரி போட்டாங்களாம் சாப்பாடு திருதராஷ்டனுக்கு. அவ்வளோ மானங்கட்ட நிலையில் வாழ்ந்தான் தெரியுமா. கிரகபாலவத்து வீட்டை கக்கிற நாய் போல் அவர்களுக்கு கொடுக்குற அன்னத்தை சாப்பிட்டு இருந்தானான். ஆனால் கடைசியில் அவனுக்கு சாப்பிடலையாம் பீமன் கொடுத்தது அப்படின்னு மகாபாரத்தில் வருது.
அப்படியேப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்ட மத்தியா, அப்படியேப்பட்ட பதவி மோகம், அவ்வளவு அந்த சொத்து மேலே அவ்வளோ பிரியம், தம்பி பிள்ளைகளுக்கு கொடுக்காம நியாயமா எவ்வளோ சொத்து மேலே எவ்வளோ பட்டுதல். அந்த 90 வயசு அந்த வயசான காலத்தில் கூட பகவத் பக்தி அடையாமல் அந்த குருடனாக இருக்கிறவன் கடைசியில் எவ்வளோ துராபூரேன காமேன மோகேன பலியேசான்னா அது அவனுக்கு தான் தகும், திருதராஷ்டிரனுக்கு தான் தகும். புள்ளிக்கு கூட கொடுக்கல ராஜ்யத்தை, கடைசி வரைக்கும் அவனே தாங்க சீட்டை தேய்ச்சான். ஆக்சுவலி எல்லா பிள்ளைங்களும் செத்துட்டு பிறகு கூட அந்த சுகத்தை உடம்பு மனசே வரல அவனுக்கு. ஆமாம், எழுந்து வாடானா வரமாட்டேன்றான், வெளியே வாடா டே வெளியே வாடானா வரமாட்டேன்றான், நான் விடமாட்டேன் அப்படின்னு தான் இருக்கிறான். அவள்மா எல்லாரும் சொல்லி எப்பா இனிமேட்டு தர்மபுத்திர ராஜ்யத்தை ஜெயிச்சிட்டாரு, அவர் கொடுத்து தான் அவனை இந்த கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் சொன்ன உடனே அப்போலமா தான் சரி தாராளமாக பட்டம் கட்டுறான். அவள்மா தர்மபுத்திரருக்கு வேண்டாவரப்போ பட்டம் கட்டுறான், அனுமதி கொடுத்த. பிள்ளைகள் பேரங்கள் போன பிறகு கூட அந்த சொத்து மேலே உள்ள ஆசை விட துராபூரேன காமேன மோகேனச்ச பலியசா, அந்த பதவி மோகமானது அவ்வளோ பலமுடையதாக இருக்கும் அப்படின்னு திருதராஷ்டிரன் ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? அவ்வளோ மோகம் இல்லையா? 88 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் கூட நாராயணன்ற பிள்ளைகள் அவ்வளோ பாசம். அந்த வேசி இடத்துல 10 பிள்ளைகளை பெற்றுட்டான் அஜாமிலன் ஆனவன். அவ்வளோ அந்த வேசியில் 10 பிள்ளைகளை படுத்துட்ட பிறகு கூட 88 வருஷம் ஆச்சு. பிராமண குலத்தை இழந்துட்டுமே, அப்பா அம்மா இழந்துட்டுமே, நான் நல்ல குலத்தை கெடுத்துட்டுமே, இப்போ கூட திருடுறதும் போய் சொல்கிறதும் இன்னும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறது. 88 வயசில் என்ன பண்ண முடியும்? நவர முடியல, படுத்துட்டான். ஒரு நாள் இட்ட காலம் ஆகிட்டான், முடியாத நேரம். அப்போ யமதூதர்களும் வந்துட்டாங்க. அப்போ கூட பாருங்க, புள்ளியை நினச்சி தான் கூப்பிட்றான். நாராயணன் நினச்சி கூப்பிடக்கூடாது, ரங்கநாதனை கூப்பிடல பற்றின. அப்போது துராபூரேன காமேன சௌரியா பந்தியக்ஷ கைதவச்சௌரியர் கர்ஹிதாம் விற்பி மாஸ்திதா, அப்படிப்பட்ட தப்பான காரியங்களில் தான் அந்த விற்பி நடத்தக்கூடியவனாக தான் 88 வருஷம் அப்படி தான் திருடி தான் பொழுதுபோக்கினானா, திருடி தான் காலம் கழிச்சானா தெரியுமா? அந்த வேசியை தான் திருப்தி பற்றி இருந்தானா. அவ்வளோ மோகம். அப்போ கூட அந்த கடைசி பொருள் நல்ல காலம் கடைசி பொருள் மேலே அதிகமான பாசமாக அந்த குழந்தை கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்கறதுனால நெஸ்ட் கிரீடனகா சக்தம் அது விளையாட்டு மும்மரத்தில் இருக்கிறதுனால அப்பா அப்படி தானே கத்தினிப்பான்னு கண்டுக்காமல் வந்துட்டான் பையன். அவன் கண்டுக்காமல் இருக்கலாம், பகவான் கண்டுக்காமல் இருப்பாரா? உடனே நாராயணான்னு சொன்ன உடனே பகவான் விஷ்ணுதூரில் அனுப்பிச்சிட்டார். அதுதான் ஏன்னா அப்படி இருக்குமா மோகம். அந்த வேசியை விட்டு அவனால் வர முடியாமல் அவளுக்காக திருடுறதும் குழந்தை இருக்குது எல்லாத்தையும் பண்ணானே. அதுதான் இங்கே சொல்கிறாரு, தஸ்கரஹா சேபகோவனிக்கு. அப்படியேப்பட்ட திருட்டுத்தனம் பண்ணியாவது, அப்படி வியாபாரம் உயிரை கொடுத்தாது. இப்போது அவ்வளோ திருடுறான், கொள்ளடிக்கிறான் அஜாமலன். ராஜதண்டனை கேட்டால் அவன் தலையை வாங்கிடுவாங்க. ஆனாலும் அது துணிஞ்சு தானே அந்த வேசியை திருப்தி பற்ற நினச்சான் அவன் அஜாமலன் ஆனவன். ஒரு உதாரண கதைகள்லாம் இதெல்லாம் இருக்கலாம். இது மாதிரி நம்ம உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் நம்ம அலசி ஆராயணும். ஏன்னா பிரகலாத உபதேசம் சும்மா படிச்சுட்டு போகிறதுக்காக கிடையாது, நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் அதை அனுசரிக்கணும். ஒரு விஷயம் படித்தாலும் அர்த்தமாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் இப்போ நம்ம இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே. அவ்வளோ சொத்து சுகம் சேர்த்து திருடி பொருள் எல்லாம் பண்ணால் கடைசியில் யமதூதர்கள் வந்தபோது யார் வந்தா? காத்தா பறந்துட்டாங்களே, எல்லாம் காத்தா பறந்துட்டாங்களே, யாருமே உதவலையே. அவன் நடிப்பான், அவன் இது பண்ணுவான் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. பட்ட மனைவி கூட வரலையே. வேசி தானே கிட்ட இருப்பாளா? இருக்க மாட்டாளே, போயிட்டாளே. அந்த அஜாமலனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாங்களே, இவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வேசினுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? சட்டை கூட பண்ணல, செத்து போனால் அந்த கிழவனை எடுத்து போட்டலாம் அப்படின்ட்டு எல்லாமே விட்டு போயிட்டாங்களே. அந்த விளையாட்டு குழந்தையா இருந்தால் தான் அது பாட்டுக்கு ரோட்டில் விளையாட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. அப்பா செத்துட்டா வந்து சொல்லிட்டா நாங்கள் எடுத்து போட்டுறோம் அப்படின்ட்டு அவளெல்லாம் போயிட்டாளுங்க. அது அந்த வேசியும் போயிட்டாலும் அவங்க பிள்ளைகளும் போயிட்டாங்க. அஜாமலன் தனியாக விட்டு போயிட்டாங்க. அதாங்க வாழ்க்கை, மனுஷன் வாழ்க்கை அவ்வளோதான். 88 வருஷம் பகவத் கோயிலுக்கு வந்துடல, துணிஞ்சிடுச்சு. பகவான் நினைக்கல, இப்படி திருடி கொள்ளடிச்சு அந்த குடும்பத்தை திருப்திப்படுத்த தான் நினச்சான். குடும்ப போஷாய நிஜாயுர் வியக, அந்த குடும்பத்தை போஷிக்கிறதுலேயே ஆயுசானது வியர்த்தமாயிடுச்சு. 88 வருஷம். இப்படி தாங்க ஒவ்வொரு மனுஷனும் குடும்பத்தை திருப்தி பத்திரன் தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சுன்னு, ஆயுசை வீணடிச்சுன்னு பகவத் விஷயத்துக்கு வராமல் அருமையான பொன்னான இந்த பகவான் கொடுத்த மனுஷ ஜென்மாவை இப்படி வியர்த்தமாக தான் நாம் காலத்தை கழிக்கிறோம், நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். ஏன் இந்த உபதேசத்தை மட்டும் எத்தனை விஷயமா சொல்கிறேன்னா, நம்ம யோசிக்க வேண்டிய விஷயன்றதுனால தான். எப்படிப்பட்ட வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுறாரு பாருங்க பிரகலாதன். விஷயம் தெரியாத வந்தாலும் பரவாயில்ல, வித்வான வித்தம் தனுஜா குடும்பம்
புஷ்டன் ஸ்வலோகாய ந கல்பதேவை. விஷயம் தெரிஞ்சவன்பா, நல்லா படித்தவன்பா, அவன் கூட ஏமாந்து போகிறான்பா இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு. பௌதிகமான விஷயங்கள் விடயத்தில் பட்டுதல் கொண்டவனாக இருக்கிறான். என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு கூட பேத புத்தி இருக்குது, தன்னை சார்ந்தவர்கள் பிறர் அப்படின்ற பேத புத்தி. நல்லா படித்தவன், பகவத் தர்மத்தை தெரிஞ்சவன், பகவத் தத்துவ ஞானம் தெரிஞ்சவன், அவனுக்கு கூட அந்த பேத புத்தி இருக்குதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறது பார்க்கலாம். போச்சு, பேத புத்தி இருந்தால் கீழே தள்ளிடுமே. அப்படியேப்பட்ட துர்வாசர் எல்லா வித்தியும் தெரிஞ்சவர், தபசு விஷயம் அப்படியேப்பட்ட ஒரு பாகவத பிரச்சாரம் பண்ணலாமா? அவரும் ஒரு பாகவதர் தானே, அவரும் பகவத் பக்தர் தானே துர்வாசரு. படித்தவர் கூட அது மாதிரி புத்தி, அந்த கோபமானது என்ன மாதிரி ஸ்வீய பாரக்கிய அப்படியேப்பட்ட ஏன்பா சண்டமார்கள் சுக்கராச்சார புத்திரர்கள் தான் ஏன்பா அந்த பேத புத்தி பார்க்குறாங்க? இரணிகசிப்பு கூட நான் சாஸ்திரங்களை கட்டுறலையா, சுக்கராச்சாரியுடைய சிஷ்யனா இல்லையா, எல்லாம் தெரிஞ்சது. ஏன் அந்த கீழே தள்ளிட்டு அந்த கோபமானது பழி வாங்கின்ற புத்தி பகவானத்தில் எப்படி திரும்பிடுது? அப்படிப்பட்ட துர்வாசர் துக்கமாவண்ணா. துர்வாசரே அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர், ஞானி, எல்லாம் பாண்டித்யம் உண்டு. கடைசியில் என்ன ஆன அவர்களோட தவறுதல் இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வித்வான் அபித்தம் தனுஜா குடும்பம் புஷ்ணன் ஸ்வலோகாய் என்ன கல்பதேவை. ராவணனுக்கு அவ்வளவு சிறந்த குணங்கள் உண்டான். அவனை மாதிரி வேத விசாரம் பண்ணுறவன் கிடையாது, தத்துவ ஞான விசாரம் பண்ண. அவனுக்கு எல்லா கலைகளும் கைவந்த கலை. அப்படி வீணை வாசிப்பான் அவன், அப்படி சாமகானம் பாடுவான் அவன். அவன் சுவானம காணத்தில் பகவான் சிவபெருமானே மயங்கிட்டாரான், அப்படி பாடுவானான். எல்லாரையும் சிவபெருமானை சந்தோஷப்படுத்தக்கூடியவன் யாருன்னா ராவணன் தான். ராவணன் பிடிச்சமான பக்தன் அவன் சிவபெருமானுக்கு. ஆமாம், அவன் எல்லா கலைகள்லையும் சிறந்தவன். அப்படிப்பட்ட ஆத்மலிங்கத்தையே கொடுத்தார் ராவணேஸ்வரனுக்கு. ராவண ஈஸ்வரன்ற பட்டம் சனீஸ்வரனுக்கும் ராவணனுக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்தது சிவபெருமான். ராவணேஸ்வரன் அவ்வளோ தன்மைகள், அவ்வளோ நல்லவனாக தான் இருந்தான். எல்லாம் ஓகே. கடைசியில் ஒரு காமம் என்ற ஒரு நோயானது, அவ்வளோதான். ஒரு கெட்ட குணம் உள்ளே வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், அவனுடைய எல்லாத்தையும் ஸ்பாயில் ஆகிடும். எல்லா படிப்பு, பாண்டித்யம், அவனுடைய புத்திசாலித்தனம், அவனுடைய சிறந்த பக்தி, அப்படி சிவபக்தி பண்ணவன் எல்லாத்தையும் ஸ்பாயில் ஆக்கிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். அவனை அதர்மிஷ்டனாக, மகா ராட்சசனாக அவனை மாற்றி, அவனை கொடூரமுள்ளவனாக மாற்றிச்சு அந்த காமம் என்ற ஒரு நோயானது இல்லையா. பரஸ்திரிகள் இடத்துல மோகம் வச்சா, ஒரே ஒரு தீய குணம் உள்ள வந்துடுச்சுன்னா இவனுடைய எல்லா நல்ல குணங்களையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தது. அதான் பிரமாணம். அதனால் வித்வான், விஷயம் தெரிஞ்சவன், ஏன்பா இரணிகசிபனாப்பா அவ்வளோ ஞான தர்மங்களை பற்றி பேசுகிறான். அப்புறமா அடுத்த நிமிஷத்தில் கோபத்தினால் விழுந்தான் அவன். ராவணன் காமத்தால் விழுந்தான், இரணிகசிபு கோபத்தால் விழுந்தான், வீழ்ச்சி அடைந்தான். துரியோதனன் லோபத்தினால, பண பேராசையினால வீழ்ச்சி அடைந்தான். இதுதான் இவரெல்லாம் என்ன, அது பிறகு தன்னை சார்ந்தவர்கள் பிற சார்ந்தவர்கள், அந்த விபின்ன பாவமானது அவர்களுக்கு ஏற்படுது. ஸ்வீய பாரக்கிய விபின்ன பாவக தாமக பிரவத்தியது எதா விமூடக. முட்டாள்கள் நடக்கிற மாதிரி, முட்டாள்கள் தான் காமகனாக நடந்துட்டான் இப்போ யஜாமிலன்னு. அப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்ச ராவணன் கூட காமத்தில் ஈடுபட்டான்னா நம்ம என்ன சொல்கிறது? இவ்வளவானாங்க. அப்படிப்பட்ட சௌபரி மகர்ஷி, எப்படியாப்பட்ட தபஸ்வி, எவ்வளோ விஷயம் அறிந்தவர், தண்ணிக்குள்ளே போய் தவம் பண்ணார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு ஸ்திரீ முகம் வந்துடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசை வந்துடுச்சு. 1000 வருஷம் பொறுத்து யாரை வேணாலும் கீழே தள்ளிட்டு பாருங்களேன். அப்படியேப்பட்ட உயர்ந்த குலத்தில் பிறந்து யாருக்கு பிரியவர்தனுடைய புத்திரனாகிய அக்னித்திரன், அவ்வளோ விஷயங்கள் சரிந்த பாகவத குடும்பத்தில் பிறந்து அவனுக்கு கூட அந்த யாரோ ஒரு அப்சர ஸ்திரீ இடத்துல மோகம் வந்துடுச்சு. மூடர்களுக்கு வரக்கூடிய அந்த விஷயமானது ஏன் பராசர மகரிஷி அப்படியேப்பட்ட ஒரு கடைசியில் என்னென்னா ஒரு சத்தியவதி மச்சகந்தி, மீன் நாற்றம் அடையக்கூடிய ஒரு செம்படவனுடைய பெண்ணிடத்துல போய் சிறந்த பிராமணர் பிரம்மரிஷி யோகீஸ்வரர் அவர் அப்படிலாம் வளர்ந்துச்சு பராசரர் பற்றி. இதே பாகவதத்தில் வியாசரும் பராசரும் மகா யோகீஸ்வரர்கள். அவருக்கு அந்த செம்படவ ஸ்திரியான அவளுடைய அழகுல மோகிச்சிட்டார். அந்த அவளுடைய மச்சகந்தி மீன் நாத்தம் அடையக்கூடிய ஒரு செம்படவ ஸ்திரீ, இவரோ பிராமண குலத்தில் பிறந்தவர். ஏன் அவளிடத்துல மோகிக்கணும்? அதான் விதி. மோகேனச்ச பலியசா. வித்வான் தானே, விஷயம் தெரிஞ்சவர் தானே, அவளிடத்துல ஈடுபடணுன்ற ஆசை ஏன் வந்தது அவருக்கு?
ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது. வியாசர் அவதாரம் பண்ணணுன்னு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அவருக்குள்ளே அப்போ மோகத்தை உண்டு பண்ணால் தான் முடியும். அதனால் அவர் விழுந்தது தானே இல்லையா, அந்த பெண்ணாசைனாலே. பராசரர் இதெல்லாம் அப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சவர்கள் கூட இப்போ மூடர்களுக்கு எப்படி ஆசை ஏற்படுமோ அது மாதிரி கீழ்த்தரமான ஆசைகளில் உயர்ந்தவர்கள்லாம் கூட விழுந்ததா சரித்திரம் உண்டு. பராசரர், விஸ்வாமித்திரர் அவ்வளோதான் பண்ணார். அப்படிப்பட்ட பிரம்ம ரிஷிக்கு நோக்கி போகக்கூடியவர். அதுக்கு நேர்முகமாக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சா தான் பிரம்ம ரிஷி பட்டம் அடைய முடியும். அதுக்கு நேருக்கு மாறாக இந்த மேனகிடத்தில் போய் மயங்கி விழுந்தார். ஏன் அப்படிப்பட்ட வித்வான்கள்லாம் கூட, விஷயம் தெரிஞ்சவங்கள்லாம் கூட இது மாதிரி வீழ்ச்சி அடையணும்னு நினைக்கும் போது தான் இது மாதிரி. இது என்னென்னா உதாரணத்துக்காக சொன்னேன். ஆனால் பௌதிகத்தில் இந்த காலகட்டத்தில் கூட எவ்வளோ பாகவதம் படிக்கிறாங்க, எல்லா வித்வான்கள் எல்லா விஷயம் பேசுகிறாங்க. ஆனால் காமக்ரோதங்களில் போய் மறுபடியும் விழுந்துட்டு அதுக்கப்புறமா பகவானை இழந்துடுறாங்க. இப்போ மூடர்கள் போகட்டும்பா, பகவத் பக்திக்கு வராதவன், விஷயம் தெரியாதவன் போய் உழல்றப்பா, அதை பற்றி சொல்லப்பா. நீ ஏன்பா பண்ணுற விஷயம் தெரிஞ்சு நீ ஏன்பா அதை போய் காமக்ரோதங்களில் போய் விழுந்துற? என்ன அப்படி ஒரு பெண்மோகம், என்ன அப்படிப்பட்ட ஒரு கோபம் வரும்? அப்போ இவ்வளோ படித்தது எதுக்காக? இவ்வளோ புஸ்தகம் படிக்கிறோம், இவ்வளோ இது பண்ணுறோம், இவ்வளோ பணத்தாசை இருக்குது கட்சியில் பார்த்தா. என்ன பகவத்கீதை படி, என்ன பாகவதம் படி, அடுத்த நிமிஷம் பணத்தை துறைக்கு தான் ஓடுறேன். அசாந்த காமகா, நிறைவேறாத ஆசைகளோடு தான் ஓடுறோம். எப்படியாவது பொருள் அந்த பொருள் மேலே பட்டுதல் தானே அதிகமாகுது. அத்தியாவசிய தேவைன்னு தான் ஆரம்பிக்கும், அது அப்புறமா ஆடம்பர தேவைகளை கொண்டு போய் விட்டுடும். ஆமாம், தேவைகளை இன்னொன்று பூர்த்தி பண்ணிக்கும். அசாந்த காமக, எவ்வளோ துராபூரியன காமேன்னு, எவ்வளோ அடைஞ்சாலும் போதும்னு தோணாது இந்த மனசு மட்டும். இந்த மனசு என்னைக்கு போதும்னு சொல்லியிருக்கு பாருங்களா, திருப்தி அடையாது இந்த மனசு, நம்மளை ஏமாத்திக்கினே தான் இருக்கும். அவ்வளோ துரியோதனன் எங்கள் அஸ்தனாபுரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி தாங்க காண்டவனத்தை கொடுத்தாங்க. அப்புறமா பார்த்தா இந்திரபிரஸ்தத்தை அடைஞ்சு இவங்க சந்தோஷமாக இருந்த பார்த்த உடனே போராம்பட்டான். அது இவ்வளோ அவனுக்கு கிடைச்ச ராஜ்யமே போதுமானது, தலைமுறையாக போதுமானது. அஸ்தனாபுரத்தில் இன்னும் துராபுரன் மேலே அவ்வளோ பலம், மோகேனச்ச பலியசா, அந்த மோகமானது அவ்வளோ பலமுடையதாக இருந்ததுனால தானே துரியோதனன் அதையும் எப்படியா சூதாடி அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவ்வளோ ஆசை, அவ்வளோ பேராசை, அதான் அழிஞ்சான் இல்லையா? அதனால் மனுஷன் வாழ்க்கை நிரந்தரமற்றது, அத்ருவம். ஆனால் அர்த்தமுள்ளதாக யார் ஆக்கி கொண்டார்கள்? பரிசுத்து செய்து கொண்டார் அர்த்தமுள்ளதாக. பிரகலாதன் செய்து கொண்டார், இளமையிலேயே பாகவத தர்மத்தை கடைபிடிச்சு. பிரகலாதன் செய்து கொண்டார், நாரதர் செய்து கொண்டார், இளமையிலேயே சத்சங்கத்தில் ஈடுபட்டு. துருவன் செய்து கொண்டான், 5 வயசுலேயே பகவானை தேடி ஓடி பரிசுத்து தேடுகிறார் இளம் வயசுலேயே. ஆமாம், ஆயுசில் எல்லா சொத்து சுகனத்தையும் போட்டார். ராய களத்திர பசவா க்ஷணபங்குர் ஆயுஷா, ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் விட்டு போயின்னு வந்துட்டார் பரிசுத்த மகாராஜ். ஏன்னா எப்போ ஒரு 7 நாள் தான் ஒரு க்ஷணத்தை அழிய போது ஆயுஷை வச்சுருந்து என்ன பண்ண முடியும் அந்த சொத்து சுகம்லாம்? அதான் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? கிம் சலாஹா குர்வந்தி மர்த்தியஸ்ய கியத் பிரியம் சலாஹா. அப்படிப்பட்ட மர்த்தியஸ்ய, மறிக்கும் இயல்பு கொண்ட அந்த மனுஷர் உடல்னால இவைகளால் என்ன சந்தோஷப்படுத்த முடியும்? இவர்களெல்லாம் உயிரை காப்பாற்றிடுமா? க்ஷணப்பங்குற ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடிய இந்த உயிரை பிடிச்சி நிறுத்திடுமா இந்த சொத்து சுகமெல்லாம்? ராய களத்திரக இந்த உறவினர்களும் நீ எவ்வளவெல்லாம் போட்டி கொண்டாடினியோ இந்த உறவினர்களோட பட்டுதல், இந்த உறவினத்தில் இவ்வளோ ஆஹா ஓஹோன்னு பேசுகிறாங்களே, எல்லாம் மணக்க பேசுகிறாங்க, இனிக்கே பேசுகிறாங்க. நம்ம உறவுகள் தான் பெருசாக மதிக்கிறாங்க, நம்மளை தேடி வராங்க. ஆமாம், இவரெல்லாம் நம்ம உயிரை காப்பாற்ற முடியுமா? ஒரு க்ஷணத்தில் உயிரை பறிச்சுன்னு போயிடுவான் இல்லையா யமதர்மராஜா. யமஸ்தி கருணா நாஸ்தி, கருணை கிடையாது பகவானுக்கு மட்டும். யமனுக்கு கருணை கிடையாது, பகவானுக்கு தானே கருணை. நம்ம அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவன் பகவான் மட்டும்தானே. ஒரு நிமிஷம் நம்ம இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? யோசிக்கணும் கண்டிப்பாக. அதனால் அப்படியேப்பட்ட உறவினர்கள்லாம் மணக்க தேனொழுக பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த க்ஷணத்தில் உயிர் போகும்போது யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வே அர்த்தகாமஹா க்ஷணபங்குர் ஆயுஷா குர்வந்தி மர்த்தியஸ்ய கியத் பிரியம் சலஹா. இவைகளால் என்ன பிரியத்தை உனக்கு உண்டு பண்ண முடியும், என்ன சந்தோஷப்படுத்த முடியும் சொல்லும் பார்க்கலாம். இவர்களால் பிரியத் சலாஹா, இவெல்லாம் உயிரை காப்பாற்றுவாங்களா? சொத்து சுகமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சதெல்லாம் அப்படின்னு நம்ம நல்லா தெரியுது இல்லையா? அப்படியேப்பட்ட அஜாமலனுக்கு அவ்வளோ திருடி சேர்த்த சொத்தெல்லாம் காப்பாற்றலையே. அப்படியே பரிசுத்துக்கு இந்த சொத்து சுகமெல்லாம் உறவினர்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்குது, ஆனால் ஆயுசு இல்லையே.
எல்லாம் இவைகள்லாம் காப்பாற்ற முடியலையே பரிசுத்துக்கு. தக்ஷன்ற பாம்பன் மரணம் வரதான் செய்தது, என்ன பண்ண முடியுது? அப்படியேப்பட்ட கட்டுவாங்கன்னா அந்த ஒரு முகத்த காலம் தானே ஆயுசு கொடுத்துருந்து. அப்படியேப்பட்ட அயோத்தியாதிபதி செல்வ சௌக்கியங்களை வந்து காப்பாற்ற முடியலையே, பரத யோகீஸ்வரரை காப்பாற்ற முடியலையே. அந்த உயிர் வர சமயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கண்டகி நதியிலேயே தன் உயிரை விட்டுட்டார் இல்லையா? அப்புறம் அவரு தான் பிராமணனாக பிறந்தார். அவர் எதுவுமே இவைகளெல்லாம் நிரந்தரமாற்றது, இவைகள் நம்மளை காப்பாற்றாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் புத்திசாலித்தனம். அதுதான் நம்ம சொன்னோம், சுகத்தை தேடி ஓடுறோம், துக்கத்தை தேடி ஓடுறதில்ல. ஆனால் வருதா இல்லையா? இவரெல்லாம் எதிர்பார்த்தாங்களா? ராஜசூய வேலி நடந்து அந்த சந்தோஷமாக இருக்கலாம் தான் நினச்சாங்க பாண்டவர்கள். திடீர்னு சூதாத்தில் மொத்தம் இழப்பாங்க. அடுத்த நிமிஷத்தில் உடனே கொஞ்ச நாள்ல உடனே காட்டுக்கு போய் மாந்தோல் மரவரி உடுத்தின்னு போய் கஷ்டப்படணும்னு தலையெடுத்து அவங்களுக்கு அடுத்த நிமிஷத்தில் பிச்சை எடுக்கிற நிலை தானே ஏற்பட்டது. சக்கரவர்த்தி பாதையிலிருந்து ஒரு கட்சியில் பிச்சை எடுக்கிற நிலை தானே ஏற்பட்டது பாண்டவர்களுக்கு. பஞ்ச பாண்டவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய வாழ்க்கை எப்படி மாறணும்னு தெரியாது இல்லையா? அப்படி தசரதர் முன்னால் வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடலாம், சந்தோஷமாக இருந்தெல்லாம், என் வாழ்க்கையில் நான் எல்லாம் பூர்த்தி, என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னு பூர்ணமாக மறுநாள் அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிடார். மறுநாள் பார்த்தா அவ்வளோக்கு அதுக்கு நேருக்கு மாறாக மகா துக்கத்தில் ஆப்டுண்டு கடைசியில் மரணமே அடைஞ்சார். நினச்சதெல்லாம் நமக்கு நடந்துடுமா வாழ்க்கையில்? நினச்சதெல்லாம் நடக்காது, அதுக்கு நேருக்கு மாறாக தான் நடக்கும். என்ன பண்ண சொல்கிறீங்க? சர்வத்திரைய தாபத்திரைய துக்கிதாத்மா. எல்லா விதத்துலேயும் திருப்பி திருப்பி இந்த குடும்பத்தில் துக்கத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறான். ஆனாலும் என்ன குடும்ப ராமகா, அப்போ கூட அந்த குடும்பத்து மேலே உள்ள ஆசையானது, குடும்பத்தில் ரமிக்கணுன்ற எண்ணம் மட்டும் அவனை விட்டு போக மாட்டேங்குது. அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சௌக்கியத்தை அனுபவிச்சுன்னு நினைக்கிறான். சர்வத்திர தாபத்திரைய துக்கிதாத்மகா. எந்த விதத்தில் போனாலும் ஏதாவது ஒரு அடி வருது. ஒரு அடியிலேருந்து நம்ம எப்படியாவது எழுந்து தப்பி கரை கண்டு கொஞ்சம் மேலே வந்தோம், அடுத்த நிமிஷம் இன்னொரு அடி ரெடியாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஏந்துக்க முடியல. அடுத்த அப்பா இன்னொரு ரெடி, இன்னொன்று இப்போ வருதுன்னு தெரியல, அடுத்ததும் வரத்துக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கணும். சர்வத்திரக எந்த விதத்தில் போனாலும் வர வேண்டியது வந்தே தீரும். அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? அது எதுக்காகனா கிருஷ்ணனை சரணாகதி அடி, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லா ஆசைகளும் தூக்கி போடு. நீ ஆசைன்னு அழிஞ்சு என்ன பண்ண? நஷ்டமானது தான் மிச்சம். நஷ்டமாக ஆனது எல்லாமே கவலைப்பட்டது தான் மிச்சம். அப்போ எவ்வளோ சொத்து சுகம் சேர்த்து வச்சுன்னு எதில் இந்த சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டாங்களே, அப்படி தான் எல்லாமே வியர்த்தமாக போயிடும். அர்த்தமாக உள்ளது கிருஷ்ணன் மட்டும்தான். அவன் தான் நம்ம அகிஞ்சன வித்தாய. எல்லாம் இந்த கிஞ்சனை கொஞ்சம் கூட இது மாதிரி பட்டதில் விட்டுடு. அவன் தான் முழு சொத்தாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மட்டும்தான். இவன் மட்டும்தான் நம்மளை விட்டு போக மாட்டான். செல்வோம் கைவிட்டு போயினே இருக்கும். இந்த கைக்கு வர்றது தெரியாது, அடுத்த நிமிஷம் வேற ஒரு கையில் போயிட்டே இருக்கும். பணம் நிரந்தரம் இல்லாதது. அவ்வளோ கடினமாக வேறு ரத்த வேலை நெத்தி வேலை நிலத்தில் சிந்த, அப்படி ரத்தம் சிந்த உழைக்கிறான். நைட்டு இல்லை பகல் இல்லைன்னு கடினமாக உழைக்கிறான், சேர்க்குறான் பணத்தை. ஆனால் கை கட்டினது வாய் கட்டல, வேற ஒரு செலவு வந்துடுச்சு. அவ்வளோ செலவு ஸ்ரமையவே கேவலம். அவ்வளோ சிரமமும் வெறும் சிரமம் மட்டும்தானே மிஞ்சுது. நிரந்தரம் இல்லாத தானே வாழ்க்கிறான் மனுஷ வாழ்க்கை. அப்படியேப்பட்ட ஒரு அற்பமான புலம் சுகத்துக்காக தானே இவ்வளோ கடினமாக உழைக்கிறான். மனைவி சுகத்துக்காகவும் குழந்தைகளுடைய மழலை சுகத்துக்காகவும் அவள் மேலே உள்ள பாசத்தினால அவளுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இப்படி கடினமாக உழைக்கிறான். ஆனால் தன் ஆத்ம லாபத்தை தேடிக்க முடியல இல்லையா? தேடிக்கல இல்லையா அவன்? அதுதான் புத்திசாலித்தனம். இவைகளை திருப்திப்படுத்தணும்னா, குடும்பத்தை திருப்திப்படுத்தணும்னா, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் குடும்ப திருப்தி அடையாது. ஆமாம், பக்வாயசா பல பிரயாசப்பட்டாலும், ஆனால் நான் அச்சுத பிரியனை ஏதோ பக்வாயச. ஆனால் பகவானை சந்தோஷப்படுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? இது மாதிரி நம்ம ஆயுசு வியர்த்தமாக இல்லை. ஒரு க்ஷணத்தில் கூட பகவானை நம்ம கூப்பிட்டா உடனே நம்ம காப்பாற்ற தயாராக இருக்கான். அவன் தான் ஏமாளி, பகவான் தான். புரியுதுங்களா? மற்ற நம்ம கூட இருக்கிறவங்களாம் ஏமாற்றுபவர்கள், நம்ம தான் ஏமாளி அவர்களுக்கு. ஆமாம், அப்படி இருக்கும்போது நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நம்ம கையில் நல்லா இருக்கும்போது பேசுவாங்க, எல்லாம் பழகுவாங்க. நம்ம ஏமாளி, அவர்களுக்கு உழைச்சி நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறோம். ஆனால் பகவான் நமக்கு ஏமாளி தெரியுமா? நம்மளை கைவிரித்து காத்துன்னு இருக்கிறான். நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு எந்த நிலையில் நீ வந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கேன் பகவான். அவ்வளோ கிருபாலு பகவான். ஆனால்
சர்வத்திர தாபத்திரைய துக்கிதாத்மான. இந்த ஸ்லோகனை இப்போ மனப்பாடமாகி வச்சு பாருங்கள். உபன்யாசம் பண்ண இந்த ஸ்லோகனை அப்படியே மனப்பாடமாகி வச்சு பாருங்கள். பிரகலாதம் பண்ண ஸ்துதி, பிரகலாதம் பண்ண உபதேசமான ஸ்லோகம்லாம் அப்படியே மனப்பாடமாகுது. அது மாதிரி நீங்களும் 4 பேருக்கு எடுத்து சொன்னால் உங்களுக்கும் அப்படியே மனப்பாடம் ஆகிடும். சங்கேன சாது பக்தானாம் ஈஸ்வர ஆராதனை நினைச்சே. அதனால் குரு சிஷ்யா பக்தியாக சர்வலப்தார்ப்பணே நினைச்ச. அதனால் நம்ம பொருள்களோ பொண்ணு எல்லாத்தையுமே குரு விதத்தில் ஒரு நல்ல குரு, பகவத் கதையை சொல்லக்கூடிய ஒரு குருவை போய் ஆராதித்து அவரிடத்துல பகவத் கதையை கேட்டது, பகவான் ஆராதனை பண்ணுறது தான் விசேஷம். கிருஷ்ண பக்தி வர்றது மட்டும்தான் உனக்கு சேமத்தை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும். மற்றது எதுவும் பாதுகாப்பு கொடுக்காதுன்றதுக்காக தான் இவ்வளோ உபதேசங்களும் பிரகலாதம் பண்ணுறது சொல்கிற உபதேசங்கள்லாம். இப்போ நம்ம சொன்னோம், பரத யோகேஸ்வர் கதையை சொன்னோம். நிறைய பேருக்கு பார்த்தா பெற்ற தாய் தந்தையே எதிரியா. ஏன் பிரகலாதங்க பாருங்கள், ஹிரண்யகசிபுவே எதிரியாக இருந்தான். ஹிரண்யகசிபுக்கு அனுகூலமாக தான் அம்மா போவா. அம்மா பாசம் இருந்தால் கூட கடைசியில் அவள் கையாலே விஷத்தை கொடுக்குற நிலைமை ஏற்பட்டது இல்லையா. பெற்ற தாய் தந்தை கூட எதிர்ப்புக்குமா திரும்பும்போது அப்போ மற்ற உறவினரை பற்றி சொல்ல வேண்டியது என்ன? எந்த சமயத்தில் யார் மாறுவாங்க, எந்த சமயத்தில் யார் கைவிட்டுருவாங்கன்னு தெரியாது இல்லையா. ஆனால் பகவான் மட்டும்தான் கைவிட மாட்டான்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளோ விஷயம் இப்போ நம்ம பிரகலாத உபதேசத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் ராம 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 ராம. சரி பிரகலாதா, எல்லாமே அனித்தியமானது. சரி, மனுஷ ஜென்மாவை கரையேற்றிக்கணும், எல்லாம் கரெக்டு. சரி, நாங்கள் எப்படி பக்தி பண்ணுறதுங்க? பகவானை வழிபாடு. இந்த 6 விதமான அந்த தீய குணங்களை விட்டுடு. ஏஷ நிர்ஜித ஷட்வர்கி. ஷட்வர்க எதிர் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 விதமான தீய குணங்களை விட்டுடு. பகவத் பக்தியில் ஈடுபடு. கிரியதே பக்தி ஈஸ்வரே. யாரிடத்துலனா வாசுதேவே பகவதி. அந்த வசுதேவ புத்திரனாக கிருஷ்ணனிடத்தில் நான் கிருஷ்ண பக்தி தான் பண்ணேன். பிரகலாதம் பண்ணது கிருஷ்ண பக்தி தான், நல்லா தெரியுது. வசுதேவ புத்திரனாக வாசுதேவன் கிருஷ்ணனிடத்தில் தான் பக்தி பண்ணாராம். பிரகலாதம் பண்ணது கிருஷ்ண பக்தி தான். ஆனால் வந்தது நரசிம்மாகாரமாக. ஏன்னா ஹிரண்யகசிபு வதம் பண்ணுறதுக்காக. அவனுக்கு பிரேம வடிவத்தில் நல்ல சியாமல சுந்தரனாக தான் பகவான் காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் வாசுதேவே பகவதி. அப்படியேப்பட்ட நீ பகவானிடத்தில் பக்தி யோகத்தில் கிரியதே பக்தி ஈஸ்வரே, பக்தி யோகத்தை நீ கடைப்பிடிச்சேன்னு சொன்னால் பகவானிடத்தில் எல்லையற்ற பிரீத்தி நம்மளுக்குள்ள உண்டாகுமா. எப்போ நீ 6 குணங்களையும் காம குரோத போன்ற லோபங்களை இதெல்லாம் விட்டுடு, இதெல்லாம் தூக்கிப்போடு. இந்த தீய குணங்களை தூக்கிப்பட்டு பகவானுடைய சேவையில் ஈடுபடு. அவன் ஒரு குருவை ஆசிரித்து பகவானுக்கு பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சுடு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ண பக்தி உனக்குள்ளே உண்டாகும் அப்படின்றார். பக்தி யயா சம்லபதே ரதிம். பகவான் என்ன பண்ணும்? பகவானுடைய கதைகளை நிறைய கேட்கணுமா, அதில் தான் பக்தி அதிகமாகுமா. பகவான் பண்ண லீலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காத்து கொடுத்துக்கணும். நிஷம்ய கர்மானி குணான் அதுல்யான்னு. அந்த ஒப்பற்ற பகவானுடைய குணங்கள் ஒப்பற்றது. யாருக்குமே இந்த குணங்கள் கிடையாது மனுஷர்கள். அது தெய்வீக குணங்கள். அந்த தெய்வீக குணங்கள் கல்யாண குணங்கள் சொல்லுவேன் இல்லையா, பகவானுடைய கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்களில் மகான்கள் வாக்கில் போய் கேட்கணுமா, பகவான் எப்படியாப்பட்ட கிருபாலு, எப்படி லீலைகள்லாம் பண்ணால் அந்த லீலைகள்லாம் நம்ம நல்லா காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். நிசம்ய கர்மானி குணான் அதுல்யானு வீர்யானி லீலா தனுபிகி கிருதானி. அப்படியாப்பட்ட பகவானுடைய தன்னுடைய ஆத்ம யோகத்தினால, யோகமாய வீரியத்தினால பகவான் பலவிதமான அவதாரங்கள் எடுத்திருக்கான் இல்லையா. அந்த அவதார லீலைகள்லாம் நம்ம மகான் வாக்கில் போய் கேட்டு அனுபவிக்கணும். நிறைய கேட்டோன்னா பகவானத்தில் எப்படி பக்தி வரும்னா, இப்படிலாம் இதெல்லாம் கதைகளை கேட்கும்போது தான் பக்தி அதிகமாக வரும். ஏதாவது ஹர்ஷத்து, அதனால் கதைகள் கேட்டு அவனுடைய குணங்களை பற்றி, அவனுடைய லீலா, அவனுடைய கருணா ரசமாகிய குணங்கள்லாம் பார்த்து நம்ம கேட்டோம்னு சொன்னால் அப்படியே கண்களில் கண்ணீர் வந்துடும். பகவான் எவ்வளோ கிருபாளுவா, இப்படி பக்தர்களுக்கு இப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவனா அப்படின்னு நினச்சி உள்ளம் உருகிடும். அதனால் சொல்கிற புலகாங்கிதம் ஏற்படும், உடம்பு புல்லரிச்சு போயிடும், கண்களில் கண்ணீர் உண்டு, தொண்டை கத்கலம் உண்டாயிடுமா. எதாதி ஹர்ஷோ புலகா அஸ்ரு கத்கதம் புரோத்கண்ட உத்காயதி ரௌதி நிருத்தியதி. உன்னை அறியாமலே நீ
ஒருக்க கத்த ஆரம்பிச்சிடுவேன், தொண்டை கத்கதம் உண்டாயிடும். நாராயணா, கிருஷ்ணா, வாசுதேவா, இப்படியெல்லாம் அந்த திரௌபதி ரட்சித்தவனே, அப்படிப்பட்ட பிரகலாதனை காப்பாற்றினவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகவத் பக்தியில் ஈடுபட்டு நம்மை அறியாமலே அப்படியேப்பட்ட குசலருக்கு அனுகிரகம் செய்தவனே, அப்படியேப்பட்ட பக்திக்கு வசப்பட்டு அந்த ஒரு படி அவளை எடுத்து வாயில் போட்டான் பகவான். அந்த பக்திக்கு வசப்படக்கூடியவன் இல்லையா பகவான். அதனால் இதெல்லாம் நம்ம நினச்சி நம்மளை அறியாமலே கத்திடுவோம். நம்மள நாராயணா, ஹரிஹரி, ஹரே கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, மதுசூதனா அப்படி நம்ம அறியாமலே வெக்கத்தை விட்டு நம்மளை கத்திடுவோமா. அப்படிப்பட்ட நிலை என்னைக்கு ஏற்படும் சொல்லும் பார்க்கலாம். தொண்டை கத்கதம் உண்டாயிடும், நம்மளால் கடக்க முடியாது. பகவானுடைய கதைகளை கேட்கும்போது, பகவானுடைய கருணா ரசத்தை கேட்கும்போது, அவனுடைய லீலைகளை கேட்கும்போது, அவனுடைய குண அனுபவங்களை சுவைக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுந்து ஆட அவனுடைய நாம சங்கத்தின் போது எழுந்து ஆட ஆரம்பிச்சிடுவோம். அவனுடைய குணங்களை கேட்கும்போது நம்ம உறக்க கத்திடுவோம். அந்த தாபத்தை அடக்க முடியாது. எப்படின்னா புரோத் கண்ட உத்காயதி ரௌதி நிருத்தியதி, அப்படி பகவானுடைய வாய் விட்டு நல்லா பகவான் நாமத்தை சொல்லுங்க, கதருங்க. அதுக்காக தான் இந்த பக்தி உண்டாகணுன்றதுக்காக தான் இந்த கதைகள்லாம் சொல்கிறது. அதனால் உத்காயதி ரௌதி நிருத்தியதி, பகவானை நினச்சி ஒரு நாள் அழுவானாம், இப்படிலாம் நீ பக்தர்களுக்கு கிருபை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஒரு நாள் குதிப்பானாம், ஆடுவானாம், பாடுவானாம். அப்படி ரௌதி காயதி, ஒரு நாள் ஆடுவானாம், பாடுவானாம். என்னென்ன பித்து பிடிச்ச போல, பிசாசு பிடித்தவன் போல அவன் நடந்து போனான். அந்த பக்த லட்சணங்களாம் இதெல்லாம் அவர் சொல்கிறார். யதா கிரக கிரஸ்த இவ கொச்சித்து ஹசதி, ஒரு கிரகமானது பிடிச்சி ஆட்டு படைப்பது போல் ஒரு பிசாசு பிடித்தவன், ஒரு பேய் பிடிச்ச எப்படி குதிப்பானோ அது மாதிரி பேய் பிடிச்சவன் போல் பித்தர்கள் தான், பேயர்கள் தான், அப்படி தான் இருப்பாங்க பக்தர்கள்லாம். பித்தர்கள் பேயர்கள் போல் தான் பக்தர்கள் இருப்பாங்க. அவர்கள் சித்த புருஷர்கள். அவர்கள்லாம் பகவானுடைய அந்த லீலைகளை நினச்சி குதிப்பாங்க பைத்தியம் மாதிரி. யார் என்ன நினைச்சாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களாம் அந்த வெட்கத்தை விட்டு நாராயணான்னு குதிப்பாங்க. பிரேமாஞ்சந்தனால் ஒரு சமத்தில் அந்த பாவ சமாதியில் கிருஷ்ணனை மாதிரியே புல்லாங்குழி ஏந்தியவர்களாக நிற்பார்கள். ஆமாம், வியத்தஸ்த பாதம் டக்குன்னு நிற்பாங்க. டக்குன்னு கோவத்தில் உத்தாரணம் பண்ணுறத லீலை அப்படியே அனுகரணம் பண்ணி அப்படியே அந்த ஸ்மரணத்தில் சாப்பிடாம கூட அப்படியே நின்றுவாங்க. அந்த கிருஷ்ணஸ்வரூபத்தில் அந்த ராதாகிருஷ்ண பாவத்தை நினச்சா ராதே 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 ராதேன்னு அந்த பாவ சமாளிக்க அந்த ராசலீலை அப்படியே தியானம் பண்ணி அந்த ராசலீலை கிருஷ்ணனாவே அப்படியே மாறிடுவாங்க, ராசலீலை கோபிகையாக மாறிடுவாங்க. அப்படிலாம் பக்தர்களை பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட பக்தர்கள்லாம் வந்து அப்படியே நர்த்தனம் மாறுறதும், பிசாசுபடி கத்துறதும், பாடுறதும், இப்படியாக தங்களுடைய உடல் புலகாங்கிதம் அடையிறதும், ரோமாஞ்சனம் ஏற்படுறதும், பகவான் லீலைகளை அனுகரணம் பண்ணி அவர்கள் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அவர்கள்லாம் பரம பாகவதர்கள். அவர்கள்லாம் அப்படி இருக்கணும். அப்படி நம்மளுக்குள்ள அப்படி ஒரு பேய் பிடிச்சி ஆட்டுற மாதிரி அந்த பக்தி உணர்வானது நம்மளை பிடிச்சி ஆட்டி படைக்கும். கிரகஸ்தா அப்படி இருப்பாங்க மகான்கள். அது மாதிரி அந்த நிலையை நம்மளுக்கு சித்திச்சிடும். அதனால் பகவானத்தில் பக்தி பண்ணுங்க. பக்தி பண்ணால் இந்த நிலையெல்லாம் நம்மளுக்கு கடந்துடுவோம். இந்த பௌதிக நிலையிலேயே நம்ம இருக்க மாட்டோம். கிருஷ்ணனுடைய குணங்களையும் அவனுடைய லீலைகளையும் அனுகரணம் பண்ணி அதிலேயே மெய் மறந்து போய் நம்மளுக்கு தொண்டை கத்கதம் உண்டாயிடும். இது மாதிரி நர்த்தனம் ஆட ஆரம்பிச்சிடுவோம், நம்மளே கத்த ஆரம்பிச்சிடுவோம், நம்மளே பாட ஆரம்பிச்சிடுவோம். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்பட்டுரும். மகான்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்களாம், பகவத் குணங்களில் ஈடுபட்டவர்கள். அப்போ கிரககிரஸ்தா இவஹா கொச்சித் அசதிஹி ஆக்கிரந்ததே தியாயதி வந்ததே ஜனம். யாரை பார்த்தாலும் விழுந்து வந்து நமஸ்காரம். இவன் கிருஷ்ணன், இவனை பார்த்தா கிருஷ்ணனாக தோணுமா, அவனை பார்த்தா நாராயணன், ஒருத்தர் பார்த்தா நீ தான் என் பகவான், நீ என் கிருஷ்ணன் அல்லவா அப்படின்னு கட்டி ஆலிங்கனம் பண்ணிப்பாங்க. அப்போ விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஜனங்களை பார்த்து, சாதாரண மக்களை பார்த்து. அவனுக்கு யாரை பார்த்தாலும் கிருஷ்ணனாக தான் தோணும். அந்த கிருஷ்ண பித்து பிடிச்சவங்களுக்கு ஆடுவாங்க, பாடுவாங்க, கீழே விழுந்து பரளுவாங்க, எங்கே பார்த்தாலும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. யாரை பார்த்தாலும் கிருஷ்ணனாக தோணும் அவங்களுக்கு. அந்த நிலை சித்திக்காதா? அந்த நிலை நம்மளுக்கு வந்துடாதா? அப்படியேப்பட்ட பக்தி நம்மளுக்கு உண்டாகாதா? அப்படியேப்பட்ட பித்தர்களாக எதா கிரகஸ்த ஒரு கிரகம் படித்து ஆட்டி படைக்கிற மாதிரி அப்படிலாம் அவர்கள் கண்ட்ரோலில் அவங்க இருக்க மாட்டாங்க. கொச்சித் அசதிகி ஒரு சமயத்தில் நல்லா சிரிச்சுன்னு இருப்பாங்களாம், ஆஹான்னு சிரிப்பாங்க. பகவான் வந்துட்டான், பகவான் கண்ணுக்கு தெரியறான், நம்மளுக்கு தெரியல அவருடைய அனுபவம் எப்படி இருக்குதுன்னு. அந்த அனுபவத்தில் நம்மளுக்கு பழக்கம் கிடையாது. அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன நினைவா, ஏதோ பைத்தியம் சிரிக்குதுன்னு நினச்சின்னு இருப்போம். ஆனால் அவர் பகவானோட நேரடியாக போய் பேசிட்டு அனுபவிச்சுன்னு இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த அனுபவத்துடைய உச்சியில் இருப்பாங்க. அவங்களாம் அவர்களுக்கு தெரியாது இப்படி தான் இருப்பாங்கன்னு. அப்படி பகவான் தரிசனம் கொடுப்பான். கொச்சித் அசதி
ஆக்ரந்ததே தியாயதி வந்ததே ஜனம் முகஸ்வசன் பக்தி ஹரே ஜெகத்பதே நாராயணா ஆத்ம மதிர் கதத்ரபா. இப்படி வெட்கத்தை விட்டு அவர்கள் கத்துவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் அடிக்கடி ஹே ஹரே ஜெகத்பதே கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா ஜனார்த்தனா மாதவா அப்படின்னு பகவான் நாமங்களை சொல்லி உறக்க கத்துவாங்களாம். ஹரிஹரி ஹரிஹரி ஹரே அப்படின்னு கத்துவாங்களாம் பகவான் நாமத்தை சொல்லி. அவர்கள் இந்த உலகத்திலே இல்லைன்னு அர்த்தம். அவர்கள் நிலையே வேற. அவரோட வாழ்கிற உலகமே வேற. அந்த உலகத்துக்கு நம்ம போயிடணுமா. அதுதான் சதா வைகுண்ட நிலையா ஹரிகீர்த்தன தத்பரஹா. இதெல்லாம் மந்திரங்கள் இல்லையா அந்த ஸ்லோகம்லாம்? உண்மைதானே? அந்த ஹரிகீர்த்தனத்தை பரமாக கொண்டவர்கள் வைகுண்டவாசிகள் அல்லவா அவர்கள்லாம்? அவர்கள் பூலோகவாசிகள்னே சொல்லக்கூடாது. அவங்களாம் பரம பாகவதர்கள். இப்படி ரமிக்கக்கூடியவர்கள் கிருஷ்ண பக்தியில். அவர்கள்லாம் அது சொல்லியிருக்கா பாருங்க. முகுகு ஸ்வசன் பக்தி. அடிக்கடி பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். ஹரி 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 கோவிந்தா நாராயணா மாதவா. நீ எப்படிலாம் அனுகிரகம் பண்ணியிருக்கேன் அந்த பக்தர்களுக்கு அப்படின்னு நினச்சி கண்ணீர் விடுவான். வெக்கத்தை விட்டு 10 பேர் மத்தியில் கத்துவான். தெரியாது, ஏன்னா 10 பேர் இருக்கிறாங்கன்றதே மறந்துடுவான் அவன். பகவத் சித்தனையில் இருக்கிறவன் இப்படி இருப்பாங்களா அவங்களாம். முகுகு ஸ்வசன் பக்தி ஹரே ஜெகத்பதே நாராயணா இத்தியாத்ம மதிர் கதத்ரபஹ ததா புமான் முக்த சமஸ்த பந்தனஸ் தத்பாவபாவன தத்பாவபாவ அனுகிருதா ஷயாக்கிருதி நிர்ஜித பீஜ அனுஷயா மகியசா பக்தி பிரயோகேன சமத்தியதோக்ஷஜம். அவர்கள் சாதாரணமானவர்கள் நினச்சிங்களா? வாய் விட்டு கத்துவாங்க, கதறுவாங்க, பகவான் புகழை பாடுவார்கள், அந்த இன்பத்தில் சுவைப்பார்கள். அவர்கள்லாம் என்ன ஆகும் சொன்னால், அந்த நிலையில் இருக்கிறவங்க முக்தஸ்ய சமஸ்த பந்தனகா, எந்த பந்தத்தை விட முடியாமல். இப்போ நான் சொல்கிறேன் உபதேசமாக, அது எப்படி சிலேஸில் வந்து மனைவி இடத்துல குழந்தை இடத்துல பட்டத்தில் விட்டுற முடியும்? நான் கிருஷ்ண கதையை கேளு, கிருஷ்ணனுடைய சௌக்கியத்தை அனுபவி, கிருஷ்ண பக்தியில் தெளிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இந்த விஷயமே உனக்கு ஞாபகம் இருக்காது. கேகாத்ம விஸ்மிருதிகி, குடும்பத்தை பற்றி விஷயங்களோ இல்லை உடல் பற்றி விஷயங்களோ நீ மறந்தே போயிடுவேன். நீ புரியுதா? அந்த பக்திக்கு அவ்வளோ சக்தி உண்டு. உன்னை பந்தத்தில் சுலபமாக விடுவிச்சிடும். உன்னை பழம் பழுத்தா தன்னாலே மரத்துலேருந்து கீழே வந்துடுற மாதிரி இந்த பட்டுதலான தன்னாலே கழண்டு போயிடுமா நமக்கு. அப்படிப்பட்ட பழுத்த பக்தி நமக்குள்ளே உண்டாச்சுன்னா நிச்சயமாக மரத்துலேருந்து கீழே வர்ற மாதிரி, அதே மாதிரி இந்த பட்டுதல்கள்லேருந்து நீ விலகி விடுவாய். அப்படி சொல்கிறார். புமான் முக்த சமஸ்த பந்தன தத்பாவ பாவா அனுகிருதா ஷயாக்கிருதி. அந்த பகவானை அனுசரித்து அவன் பண்ணுற லீலைகள் தானம் பண்ணி அந்த பகவானை அந்த ஆசையம் நம்ம ஹிருதயத்தில் உள்ள வாசனைகளோட அந்த பட்டத்திலானது கழண்டு போயிடும். பகவானுடைய அந்த ஆகிருதி நிர்தக்த பீஜ அனுசயோ மகீயசாம் பக்தி பிரயோகேன சமேத்தியதோக்ஷஜம். பொசுக்கப்பட்ட வாசனை நிர்தக்த பீஜகா, அந்த வாசனை கூட பட்டுதல், உலக பட்டுதலான அந்த வாசனைகள் கூட அடியோடு எரித்து சாம்பலாக்கிடுமா இந்த கிருஷ்ண பக்தியானது. அவ்வளோ சக்தி உடையது. நீ கிருஷ்ண பக்தி பண்ணிப்பார். நிறைய கதைகளை கேளு. இந்த கிருஷ்ண கதைகளை கேட்டு அனுபவிச்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே இந்த மாற்றம் ஏற்படுதா இல்லையா பாருங்கள். சொல்லியிருக்கார் பிரகலாதன், சொல்லியிருக்கார். பிரகலாதன் அடைஞ்சிருக்கிறார், தான் அனுபவிச்சிருக்கிறார். எல்லாமே வந்து தான் அனுபவிச்சாதான் அதை வெளியே சொல்லணும். அப்படிப்பட்ட அனுபவிச்சிருக்காரு. அந்த பிரகலாத பக்தி அனுபவிச்சா கிருஷ்ணனை நேரில் தரிசனம் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் சொல்கிறாரு, இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். இப்போ என்னுடைய அனுபவம் இல்லை, பிரகலாதுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. அதை நம்ம எடுத்துக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக நாம் இதெல்லாம் எடுத்துக்கணும். அவர் அந்த பீஜமானது பொசுக்கப்பட்டது. என்னதான் ஹிரண்யகசிபு அவ்வளோ சொன்னாலும் அவர் பேச்சு எடுத்துக்க முடியல. எந்த ஆபத்து வந்தாலும் அதை பற்றி நினைவே கிடையாது. கிருஷ்ணன் நினைவில் வாசம், அந்த கிருஷ்ணன் நினைவிலேயே மூழ்கிறது. எனக்கு எப்படி அதான் சொல்ல கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தா சபலம் இதெல்லாம் முன்னாடி கடைப்பிடிச்சிட்டாரு. அதை தான் இங்கே சொல்கிறார். அந்த நிலை ஏற்பட்டுடும். நாரதத்திலிருந்து பகவத் கதைகளை கேட்டேன். அந்த கதையினுடைய தியானத்தினாலேயே அந்த தியானமானது சித்திச்ச உடனே என்னை அறியாமலே பாட ஆரம்பிச்சிட்டேன். ஹரே ஜெகத்பதே நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிரண்யகசிபு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் சொல்கிறது நான் கத்தினே இருப்பேன். ஹிரண்யகசிபு முன்னாடியே நான் நாராயணான்னு சொல்லுவேன், ஜெகத்பதேன்னு சொல்லுவேன், மாதவான்னு சொல்லுவேன், மது சொன்னா நான் கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவான்னு நான் கத்துவேன். யாரும் கேட்க முடியாது. ஆமாம், இந்த பக்திக்கு தடை பண்ணவே முடியாது. என்னென்னவோ
போட்டு வாட்டி எடுத்தானே, நெருப்பெல்லாம் போட்டினானே, நடக்கலையே, பகவான் காப்பாற்றிட்டானா இல்லையா? என்னை காப்பாற்றுறது போல உங்களையும் காப்பாற்றுவான் அப்படின்னு யார்? அசுர குழந்தைகள். இல்லை நம்மளுக்கு சொல்கிறான் பிரகலாதன், நமக்கு சொல்கிறார் பிரகலாதன். ஆமாம், பரம் பாகவதர் இல்லையா? 5 வயசு பையனாக இருந்தாலும் நமக்கு பெரியவர் தான் அவர். அதனால் நமக்கு சொல்கிறாரு அந்த பிரகலாதர். யாருன்னு? அசுர குழந்தைகள் மூலமாக நமக்கு இங்கே உபதேசம் பண்ணுறாங்க இல்லையா? வியாசர்லாம் நம்மளுக்கு எல்லாரையும் எடுத்து சொல்லுவாங்களா? அதனால் பகவான் பிரகலாத் சொல்கிற, எனக்கு உண்டானது போல் உங்களுக்கும் பக்தி உண்டாகும், என்னை காப்பாற்றினது போல் பகவான் உங்களையும் காப்பாற்றுவான், எனக்கு உண்டான பக்தி பிரேமையானது உங்களுக்கு உண்டாகும், எனக்கு பிடிச்ச பைத்தியம் உங்களுக்கு பிடிக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறாரு. கிரஸ்தா கிருஷ்ண கிரக கிரகீத ஆத்மான்னு முன்னாடி சொன்னார். அந்த கிரகம் உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கட்டுன்றாரு பிரகலாதன். யார்? அசுர குழந்தைகள். இல்லை நம்மளுக்கு எல்லாருக்கும். ஆமாம், கேட்குற இன்னைக்கு பகவத் பக்தி பண்ணுற எத்தனை பேருக்கும் இந்த பிசாசை பிடிக்கணும். இந்த கிருஷ்ணன் என்ற கிரகமானது எல்லாரையும் பிடிச்சி ஆட்டி படைக்கணும். ஆமாம், இந்த பாவநிலை எல்லாருக்கும் ஏற்படணும். எல்லாருக்கும் அந்த கண்ணீரும் தொண்டை கற்கணும், உடம்பு புல்லரிச்சு போயிடணும், உலகத்தை மறக்கணும், சொந்த பந்தங்கள் மறக்கணும், தன் தேகத்தை மறக்கணும், தேக தர்மங்களை மறக்கணும். அந்த நிலையானது அவங்களுக்கு உண்டாயிடுமா கிருஷ்ண பக்தினால. அப்போ தன்னை அறியாமலே நிர்தக்த பீஜ அனுஷயோகோ மகீயசாக மகா வளமுடையதாகிய அந்த வாசனையோட எந்த பட்டுதலை கழட்ட முடியலையோ அந்த பட்டுதல் சுலபமாக கழண்டு போயிடுமா அப்படி சொல்கிறார். பக்தி பிரயோகேன சமேத்திய அதோக்ஷஜம் சம்சார சுகத்தை நிறுத்தக்கூடியதான். சம்சார சுகத்தை நிறுத்தக்கூடியதாகி அந்த அதோக்ஷஜ பக்திகளை நாம் ஈடுபடுவோம். அதோக்ஷஜ ஆலம்பம் இஹ அசுபாத்மனஹ சரீரினஹ சம்ஸ்ருதே சக்கர சாதனம். அதோக்ஷனுடைய ஆலம்பனம், அதோக்ஷனுடைய தியானமானது அவனை பற்றியே கொஞ்சம் கொலா வேண்டு, அவனோட பேசிட்டு, அவனுடைய விக்கிரகத்தில் முன்னாடி நின்று கிருஷ்ண லீலைகள்லாம் அவனுக்கு படிக்கிறேன் நான் கேட்குறேன், அவன் முன்னாடியே பாகவதத்தை படித்து அந்த லீலைகள்லாம் அவனுக்கே எடுத்து சொல்லிக்கின்னு அந்த அனுபவிக்கிற சௌக்கியம் இருக்குது பற்றியா? அது ஆலம்பனம். பகவானுடைய சல்லாபம் பண்ணுறது, பகவானோட தனியாக பேசுறது, பகவானோட பழகிறது, வேறு எந்த சங்கமும் உனக்கு பிடிக்காது. இப்படி பக்தி வளர்த்து கொள்ளணுமா? அதான் சொல்கிறேன், அதோக்ஷஜ ஆலம்பம் மிக அசுபாத்மனஹா சரீரினஹா சம்ஸ்ருதே சக்கர சாதனம். அந்த நம்மளுக்கு இந்த அசுபங்கள்லாம் நம்மளை விட போக்கக்கூடியதான். அது அப்படியேப்பட்டதான். அந்த ஆலம்பனம் பகவத்கீதையில் பக்தி பண்ணும்பொழுது இந்த உடலில் சம்சார சக்கரத்தை நிறுத்தக்கூடியது இது இந்த உடல் எடுத்தவர்களுக்கு. தத் பிரம்ம நிர்வாண சுகம் விதுர் புதஹ ததோ பஜத்வம் ஹிருதயே ஹிருதீஸ்வரம். அப்படிப்பட்ட பிரம்ம சுகத்தையே கொடுக்கக்கூடியதுன்றதுனால அந்த ஹிருதயத்தில் பகவானை வச்சு வழிபடுகிறார்கள் பக்தர்கள் எல்லாம் அப்படின்னு. ஸ்வஸ்யாத்மனஹ சக்யுர் அசேஷ தேகினாம் சாமான்யதஹ கிம் விஷயோபபாதனைஹி கோ அதிப்பிரயாசோ அசுரபாலகா ஹரேர் உபாசனேஸ்பே ஹிருதி சித்திரவத்து சதஹ. ஏன் நீங்கள் அதிகமாக பிரயாசம் பண்ணுறாங்க? குடும்பத்தை திருப்திப்படுத்துறது தான் ரொம்ப பிரயாசம், புரியுதா? இதுதான் ரொம்ப கஷ்டம் குடும்பத்தை நடத்துனா. ஆனால் அதையே நீங்கள் சமாளிச்சிடுறீங்க, அதையே நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா குடும்பத்தை காப்பாற்றுறீங்க, பெரிய குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் செய்கிறீங்க. இதை மெயின்டைன் பண்ண முடிஞ்சவன் பகவத் விஷயத்துக்கு இவ்வளோ பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், ஈஸியாக பகவானை வழிபடலாம். இதுதான் ரொம்ப லகு. ஆனால் அதை நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். கடினமாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சுலபமாக செய்கிறோம். அதெல்லாம் சுலபமாக செய்யலை, கஷ்டப்பட்டு தான் செய்கிறான், மனசை வருத்தப்பட்டு தான் அந்த வேலைக்கு போகிறான், ஒருத்தன் கடினமாக உழைக்கிறான். அந்த பணம் கூட அப்படியே சம்பாதிச்ச பணம் போதலைன்னு தான் சொல்கிறான். ஆமாம், என்ன சம்பளம்? இந்த சம்பளம் போத்தலையே. ஆமாம், வீட்டு வாடகை கூட வராதே. அப்போ மெடிக்கலுக்கு எங்கே பார்த்தோம்? நம்ம குழந்தை ட்ரெஸ்லாம் எடுத்து போடணும், எல்லாம் இது பண்ணணும், வீட்டு செலவுகள் நிறைய இருக்குது, சம்பளம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு அது கூட அவன் மனசு நொந்து தான் போகிறான் அந்த வேலைக்கு. அதுவும் அது கிடைக்குதுன்னு அப்படின்னும் போது சந்தோஷமாக உடனே செய்ய முடியல, கஷ்டமாக தான் பண்ணின்னு இருக்கான். இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ அப்போ அந்த கஷ்டப்பட்டுனா அது அவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறேன்னா அந்த கடினமாக உழைக்கிறேன்னு சொன்னால் இந்த பகவானை அடையிறதுக்காக பகவத் பக்தி பண்ணுறதுக்கு எல்லாம் சுகமயமான பாதைங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக ஆனால் சுகத்தை கொடுக்கக்கூடியது, அதே சமயத்தில் பிரயாசையே ரொம்ப கம்மி, ஆனால் பலனும் பெரிய பலன் கொடுக்கக்கூடியது, பகவானையே அடைவிக்கக்கூடியது. ஆனால் இதுக்கு துட்சமாக உதாசனப்படுத்திடுறான். பாருங்கள் எப்படி இருக்குது. ஆனால் இதுதான் நம்மளுக்கு ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. சுகமான வழியை தேட மாட்டான் பாரு.
சுகமான வழி இருந்து கூட காமிச்சா கூட இந்த கடினப்பட்டு பழக்கப்பட்ட அந்த கண்டிஷன் லைஃப்பில் மறுபடியும் பிரயாசப்படுறதுல தான் இவ்வளோ துக்கங்களை அனுபவிச்சு சர்வத்த தாபத்திரைய துக்காத்மாவாக இருந்தால் கூட திருப்பி அந்த பிரயாசில் தான் ஓடுறான். ஆனால் அவ்வளோ பிரயாசப்பட வேண்டியதில்லை பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு. அது சொல்கிறாருங்க. சொல்கிறார், கோ அதிப்பிரயாசோ அசுரபாலகா ஹரேர் உபாசனை. ஹரீரை உபாசிக்கிறதுக்கு எதுக்காக அவ்வளோ அதிப்பிரயாசம் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்வே ஹிருதி சித்திரவத்து தசதா, நம்ம எழுதி வைக்கப்பட்ட சித்திரம் போல் நம்ம ஹிருதயத்திலே வாசம் பண்ணுறானா கிருஷ்ண பரமாத்மா. நினச்சா ஹிருதயத்தில் தோன்ற போகிறான், சங்க சக்கர கதாதாரியாக, இல்லை புல்லாங்குழி எழுந்திய கிருஷ்ணனாக, எப்படி வேணால், இல்லை கோதண்டபாணியாக, ராமராக, இல்லை நரசிம்மகாரமாக, எப்படி வேணால் ஹிருதயத்தில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ எழுதி வைக்கப்பட்ட சித்திரம் போல் ஹிருதயத்தில் பகவான் தோன்றுகிறானே. ஏற்கனவே ரெடியாக இருக்கானே ஹிருதயத்தில் பரமாத்மாவாக. அவ்வளோ கஷ்டப்பட வெளியில் போய் பணம் ஒன்றா தான் வெளியே போய் கஷ்டப்படணும். நீ இருதயத்திலே இருக்கக்கூடிய பகவானை வெளியே ஓட வேண்டிய அவசியம் இல்லையே. நீ கோயிலுக்குள்ளே தேடி பண்ணல. சித்திரவத்தை எழுதி வைக்க சித்திரம் போல் நம்ம இருதயத்திலே இருக்கானே. எப்போனா தியானம் பண்ணலாமே, எப்போனா பகவானை கூப்பிட்டுக்கலாமே, பக்தி பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறார். சாமான்யதா கிம் விஷயோபபாதனைஹி. அப்படிப்பட்ட சுலபமாக கிடைக்கக்கூடிய பகவானை விட்டு ஏன் விஷய சுகங்களில் ஓடி அழைக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்கள். கடினமாக உழைக்கிறீர்கள், கடினமாக கஷ்டப்படுறீர்கள் என்று சொல்கிறார் பிரகலாதன். உண்மைதானே? இதெல்லாம் உண்மைதானேங்க. எவ்வளோ சொத்து சுகம் சேர்த்து வச்சு பரிசுத்த மகாராஜன் அத்தனையும் விட்டு போக வேண்டியதாங்க ஆகிப்போச்சு. எதையுமே அனுபவிக்க முடியல இல்லையா? அப்படியாப்பட்ட பலி சக்கரவர்த்தி எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்தில் இழந்துட்டாங்க இல்லையா? நிரந்தரம் இல்லாதது தானே. எல்லாத்தையுமே தானம் பண்ணிட்டானே பகவானுக்கு. அவ்வளோ சொத்து சுகத்தோடு விஸ்வஜித்து யாகம் பண்ணி 100 யாகம் பண்ணி இந்திரனுடைய பதவியை நிரந்தரமாக்கி கொள்வதற்காக நினைச்சான். அடுத்த நிமிஷத்தில் எல்லாத்தையும் போயிடுச்சு. அப்படியே எந்த குருநாதர் போட்டு இது பண்ணார், அவராலே சபிக்கப்பட்ட நிலை ஏற்பட்டுச்சு சுக்கராச்சாரியரால். எல்லாத்தையும் இழந்துட்டானே. அதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. எந்த சமயத்தில் எது வேணாலும் நேரம் இல்லையா? சரி, அதனால் ராய களத்திரம் பசவா சுதாதயோ கிரகா மகி குஞ்சர கோஷபூதய சர்வே அர்த்தகாமஹா க்ஷணபங்குராயுஷா குர்வந்தி மர்த்தியஸ்ய கியம் பிரியம் சலஹா. இவைகளால் என்ன சந்தோஷப்படுத்த முடியும்? மறிக்க இயல்பு கொண்ட மனுஷனுக்கு இவைகளால் என்ன சந்தோஷத்தை பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, சரி. சுகாய துக்க மோக்ஷாய சங்கல்ப இக கர்மிணா. ராஜசூய வேள்வி பண்ணிட்டா சுகமாக வாழ்ந்துடலாம் தான் நினச்சார். அக்ஷய பாத்திரம் வரைச்சா சுகமாக வாழ்ந்துடலாம் நினச்சார். திடீர்னு துர்வாசல் வர்றாருன்னு யாருக்கு தெரியும்? அதே சமயத்தில் சூதாட்டம் ஏற்படுன்னு யாருக்கு தெரியும்? எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்தில் இழந்துட்டார் இல்லையா? சுகத்தை தேடி தான் எல்லாமே நம்ம செயல்படுறோம். ஆனால் சுகம் தான் ஒரு துக்க மோக்ஷாய. சரி, கஷ்டத்துலேருந்து விடுவிக்கலான்னு பார்த்து தான் அதுக்காக பிரயாசப்படுறான். கஷ்டத்துலேருந்து விடுவிச்ச பாருங்க கிடையாது இன்றைக்கி வரைக்கும். ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் வருது. சுகத்தை அடைஞ்ச பாடும் கிடையாது. எந்த மனுஷனும் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் இருந்தாலும் நான் சுகமாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கும் 1008 கஷ்டங்கள், 1008 விவகாரங்களில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. அல்ப சௌக்கியங்கள் அப்படி அனுபவித்தாலும் அசாஸ்பதம் நிரந்தரமற்றதாக இருக்கும். அது பிறகு பார்த்தா மறுபடியும் அதே குடும்ப பொறுப்புகளிலும் கவலைகளிலும் விழுந்து வாழ்கிறார்கள். சரி, ஓகே. அதனால் சுகாய துக்க மோக்ஷாய சங்கல்ப இக கர்மினகா. எப்படியாவது இந்த துக்கத்தில் நான் விடுபட்டுடுவேன், நான் சுகத்தை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருந்தால் எல்லா செயல்களும் செய்கிறான். ஆனால் அதுக்கு நேரடியாக சதா ஆப்னோ தீகையா துக்கம் அணீகையா சுகாபிரதாக. புரியுதுங்களா? அதனால் சரி, அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி நான் இந்த ஒரு மாற்றம் உண்டாகும், பித்து பிடிச்ச மாதிரி கிருஷ்ணா ராமா கோவிந்தா உலகத்தை மறக்கலாம், நம்ம தேகத்தை மறக்கலாம், அப்படிப்பட்ட பேரானந்த நிலை உண்டாகும்னு சொல்கிறிய பிரகலாதா. அது யாருக்கு கிடைக்கும்? விஷ்ணுன்னு சொல்கிறிய. விஷ்ணுவானவர் தேவர்கள் தானே வழிபடுவாங்க, அசுரர்கள்லாம் வழிபட மாட்டாங்க தான் நான் கேள்விப்பட்டோம். அசுரருக்கு எதிரி அல்லவா கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட இரண்யாக்ஷனை வராக அவதாரம் எடுத்து வதம் பண்ணப்பட்டார். அதனால் யாருமே விஷ்ணு வழிபடக்கூடாதுன்னு அப்படின்னு பறைசாற்றி இருக்கிறானே இரண்யகசிபானவன். அப்படிப்பட்ட உங்கள் அப்பா அப்படி பறைசாற்றி இருக்காரு, எல்லா கோயிலும் மூடிட்டாரு விஷ்ணுடைய கோயில்கள்லாம். அப்படி இருக்கும்போது நான் யாரும் வழிபடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்கள் அசுரர்களுக்கு அவர் எதிரியாம். அப்படிப்பட்ட இரண்யாக்ஷனை கொண்டுட்டாராம். அது மாதிரி எவ்வளோ அசுரர்கள்லாம் கொண்டு இருக்காராம் அவர். அப்படிப்பட்ட அசுரர்களுக்கு எதிரி தேவல் பக்கம் தான் அவர் சேருவாராம். புரியுதா? நாங்கள் அப்படி தான் கேள்விப்பட்டோம் அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் பிரகலாதத்தில் சொல்கிறாங்க. ஆமாம், அசுரர்கள் எப்பவுமே அவருக்கு எதிர்ப்பாக தான் செயல்படுவாராம்.
தேவர்களுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாராம் அப்படின்ட்டு அடைச்சே. யார் சொன்னது? அப்படிலாம் கிடையாது. நான் அசுர குழந்தை தானே, எனக்கு பகவான் எப்படியாப்பட்ட பக்தி கொடுத்துருக்காரு யோசிச்சு பார்த்தியா? நான் அசுர குழந்தை இல்லையா? நான் தேவனானே இல்லையே, நான் அசுர தானே. எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கானே. அவனுக்கு பேதமே கிடையாதுப்பா. நம்ம அசுரர்கள் அவரிடத்துல பேதத்தை காட்டினதால ஒரு பேதமாக இருக்கிற மாதிரி தோன்றுறது. அப்படிலாம் கிடையாது. நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். பகவான் இங்கே பரிசுத்து கேட்ட கேள்விக்கு இங்கே பிரகலாதம் பதில் சொல்கிறாரு. இங்கே சமப்பிரிய சுஹൃத் பிரண்ணன் பூதானம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யாத்திய கதம் தைத்தியத் அவதித் விஷமோ யதாக. இதெல்லாம் அடிக்கடி படிக்கிறதுனால மனப்பாடம் ஆகுது. இது மனப்பாடம் பண்ணுறதில்ல. இதெல்லாம் அப்படியே படிக்கிறதுனால இந்த ஸ்லோகம் இப்போ டக்குன்னு வருது. நீங்கள் கூட அனுபவிங்க, பாகவதத்தை படித்து அனுபவிங்க. எல்லாத்துக்கும் எல்லா ஸ்லோகம் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு அதுக்குன்னு மனப்பாடம் பண்ணணும்னு உட்காந்த முடியாது. அனுபவிக்க ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். அதெல்லாம் பகவான் கொடுத்துருவான். இது மாதிரி அவதித் விஷமோ யதா, சாதாரண மனுஷன் போல எதுக்காக அவர் விரோதம் பாராட்டினார்னா, அப்படிலாம் விரோதம் பாராட்டுபவர் கிடையாதுன்றது பிரகலாத சரித்திரத்தில் நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா பிரகலாதம் அசுர குழந்தை தானே. அப்போ அசுரக்கு விரோதினா பிரகலாதம் பக்தி கொடுத்த பக்த சக்கரவர்த்தியாக பிரகாசிக்கும்படி செய்தார் ஒரு அசுர குழந்தையே. ஏன் சாதுக்களுடைய சபையில் தேவ சபையிலேயே எதிரிகளாக இருந்தால் கூட அப்படிப்பட்ட தேவர்கள் சாதுக்களுக்கு உதாரணமானா பிரகலாதம் தான் உதாரணமாக வச்சு பேசுவாங்களாம் சபையிலேயே. ஆமாம் அந்த அளவுக்கு பிரகலாதனுக்கு ஏன்னா அவன் அசுரபாலன் இருந்தாலும் அந்த பக்திக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்கன்னா அப்போ எப்படியாப்பட்ட பக்தனாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். எதிரிகளான தேவர்களே உதாரணம்னா பிரகலாதம் மாதிரி பக்தி பண்ண முடியாது. பிரகலாதம் தான் பக்தி சக்கரவர்த்தி அப்படின்னு இவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னும் போது அதுதான் இங்கே பிரகலாதம் சொல்கிறார். நான் அசுர குழந்தையாக பிறக்கலையா? என்னை பகவான் மலையிலேருந்து கீழேருந்து காப்பாற்றலையா? என்னை நெருப்பில் போட்டு வாட்டும்போது பகவான் காப்பாற்றலையா? அப்போ உங்களை ரட்சிக்க மாட்டானா? அதனால் பகவானுக்கு தேவன் என்றோ மனுஷன் என்றோ அசுரன் என்றோ பகவானுக்கு பேதம் இல்லைப்பா. பழகருடைய பேதம் தானே தவிர பகவானுக்கு பேதம் கிடையாது. பகவான் எல்லாருக்கும் சமமானவன் என்று தெரிந்து கொள் அப்படின்னு பரிசுத்து கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்குது பிரகலாதன் வாக்கால. அதான் சொல்றார், தேவோ அசுரோ மனுஷ்யவா யக்ஷோ கந்தர்வ ஏவச்சா பஜன் முகுந்த சரணம் ஸ்வஸ்திமான் சியாத் யதா வயம். அதனால குபேரன் யாரு? யக்ஷன். சரி, பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். தேவர்கள் யாரு? அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அசுரகளிடத்துல என்னிடத்துல அனுகிரகம் பண்ணுறார். மனுஷரிடத்துல அதை விட அர்ஜுனன் முதலானவரிடத்துல அனுகிரகம் பண்ணியிருக்கார். யக்ஷரத்தில் குபேரன் அனுகிரகம், கந்தர்வகுலத்தில் அப்படியேப்பட்ட உபவர்கனும் கந்தர்வனத்தில் அதான் நாரதருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். கந்தர்வன் ஆகிய ஊகுன்ற கந்தர்வனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணலையா? எத்தனையோ கந்தர்வனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் பகவான். பஜன் முகுந்த சரணம் ஸ்வஸ்திமான் சியாத் யதா வயம். நிறைய பேர் இது மாதிரி ஸ்வஸ்திமான் மங்களத்தை அடைந்திருக்கிறார்கள். வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொண்டு அவர்களெல்லாம் ஸ்வஸ்திமான், அவர்களெல்லாம் தங்கள் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பகவானை மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மங்களத்தை அடைந்திருக்கிறார்கள். எப்படின்னா நான் அடைஞ்ச மாதிரி, எனக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ண மாதிரி இத்தனை பேர் இந்த யக்ஷர்கள் ராட்சர்கள் மனுஷர்கள் எல்லாருமே அசுரர்கள் எல்லாருமே நிறைய என்ன மாதிரி எத்தனையோ அசுரர்கள் அடைஞ்சிருக்காங்க முன்னாடி அப்படின்னு பிரகலாதன் அசுர குழந்தைகள் சொல்கிறாரு. சரிப்பா, நீலாம் சரி. சில பேர் சொல்கிறாங்க நல்லா பிராமணனாக இருக்கணும், நல்லா ரிஷிகளாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களேப்பா, நாங்கள் அப்படிலாம் கேள்விப்பட்டோமே அப்படின்னு குழந்தைகள் சொல்லுது. நாளும் திஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மஜா பிரீணனாய முகுந்தஸ்ய ந விருத்தம் ந பகுக்ஞதா. அப்போ அதுக்கு பிராமணனாக பிறக்கணும் அவசியம் இல்லை, தேவனாக பிறக்கணும் அவசியம் இல்லை, ரிஷியாக பிறக்கணும் அவசியம் இல்லை. அசுராத்மஜா, நீ அசுரனாக பிறந்தவங்கள பரவாயில்லப்பா. அது மட்டும் இல்லை, நல்ல வயசில் பெரியவங்களா, நல்ல பாண்டித்யம் பெற்றவர்களாக, நல்ல வயசில் உயர்ந்தவர்களாக இருக்கணும். அதே சொல்ல நல்லா படித்து பாண்டித்யம் பெற்றவங்களா. அப்படிலாம் கிடையாது. தப்பாக சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு யாரோ புத்தி குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. அது பிராமணர்களுக்கு தான் பாகவதம். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. பக்தி பண்ண உங்களுக்கு சக்தி இருந்தா நீ சூத்திரர்களான துஜபந்துகளை அல்லது கீழ்பட்ட பிறவிகள் உடையவர்களாக இருந்தாலும், சூத்திரனாக இருந்தாலும் சரி, ஸ்திரீகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பகவத் பக்திக்கு எல்லாருக்குமே இடம் உண்டு. இன்னும் கூட சில பிராமணர்களுங்க இந்த பாகவதம் படிக்கூடாது, ஸ்திரீகள் அவங்க படிக்கூடாது, இவங்க படிக்கூடாது,
சந்தியாவந்தனத்துக்கு அதிகாரிகளாக உள்ளவங்க மட்டும்தான் பாகவதம் படிக்கணும். இப்படிலாம் கூட இன்னும் கூட இந்த மூட நம்பிக்கையில் இன்னும் கூட மக்களை வந்து இந்த பாகவதத்தில் உயர விடாதபடி சில பிராமணர்கள் அப்படி சொல்கிறாங்க. அதையும் காதில் கேட்குறேன், ஆனால் யாரும் சொல்ல விரும்பலை. உபன்யாசத்தில் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து என்னென்னா பூணூல் போட்டோம், அதாவது என்னென்னா சந்தியாவந்தத்துக்கு அதிகாரிகளை உள்ளவங்க மட்டும்தான் பாகவதம் படிக்கணும். வேதத்தை படிக்கிறவங்களுக்கு அதிகாரம் உள்ளவங்க மட்டும்தான் பாகவதம் படிக்கணும் அப்படின்னு இன்னும் கூட சொல்லியிருக்காங்க உபன்யாசத்தில். அதே உபன்யாசத்தில் நான் கேட்டு தான் வரேன். என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். பாகவதமே எல்லாருக்கும் தான் பகவத் பக்தி. இந்த பிரகலாத சரித்திரத்தை படித்து பாருங்கள். எல்லாருக்கும் பக்தின்றது பொது. பாகவதம் படிக்காமல் எப்படி பக்தி வரும் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதில் சொல்கிற மாதிரி எவ்வளோ எளிமையாக பகவத் பக்தியை பற்றி வேறு எங்கே சொல்லியிருக்கு? கிருஷ்ண லீலைகள் நிறைஞ்சிருக்கு. இதை அனுபவிக்கக்கூடாதா? பாகவதம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பிராமணர்கள் இன்னும் இந்த காலத்தில் இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ நாள் தான் இது போல் வந்து மற்ற பாமர ஜனங்கள் எல்லாரும் பக்திக்கு வராதபடி தடுத்து நிறுத்தி நிற்பீங்க சொல்லும் பார்க்கலாம். ஏதோ அந்த காலகட்டத்தில் தான் நிறைய இந்த பிராமணர்கள்லாம் வந்து இது மாதிரி விஷயத்தெல்லாம் மறைச்சி வச்சாங்க. எவ்வளோ பேர் மறைச்சி வச்சாங்க. ஆனால் சில பிராமணர்கள் தாராள மனசோடு அதை பாதுகாத்து மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரகடனமாக செய்ய முடியாத சில பேர் அந்த பக்தியை தடைப்படுத்தி வச்சுருக்காங்க. தங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்னு. அதனால் நிறைய பேர் என்னாச்சு, டைவெர்ட் ஆயிடுச்சு. வேறு மதங்களுக்கெல்லாம் டைவெர்ட் ஆகும். இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் தள்ளப்படும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசிரியம் வேணும், ஏதாவது கதி வேணும். அதனால் எந்த மதத்துலையும் சேர்த்துக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டது யாரால? இந்த ஒதுக்கி வச்ச இந்த இது மாதிரி பிராமணன் நான் மடியாக இருக்கணும் சொல்லி இது மாதிரி வந்து பகவத் பக்தியை மக்களுக்கு புகுத்தாமல் மற்றவங்களுக்கும் உதவியாக இல்லாமல் தாங்களும் அனுபவிக்காமல் இப்படிப்பட்ட ரகசியங்களை புதைச்சி வச்சதுனால தானே சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி துஷ்ட பிராமணர்களும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு இன்னைக்கு கையில் கிடைச்சி தான் பாகவதம் பிராமணர்களால் தான். அதே மாதிரி தாராள மனம் கொண்ட பிராமணர்களால் மக்களுக்கு பக்தி பரவணும்னு பாடுபட்ட பிராமணர்களும் உண்டு. இல்லாட்டா நம்ம கையில் இன்னைக்கு கிடைச்சிருக்காது. பாகவதம் பிராமணர்களால் தான் பாதுகாக்கப்பட்டது பிராமணர். அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இது மாதிரி ஹரிஜனங்கள் வேற, இவர்கள் வேற, அந்த வேதம் பாதுபட்டு அப்படிப்பட்ட ஒதுக்கி வச்ச பிராமணர்களும் உண்டு. அதே சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோமே, எவ்வளோ சரித்திரத்தில் பார்க்குறோமே. அப்போ எப்படி அவங்களுக்கெல்லாம் இறைவன் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பாகவதம் படிக்கக்கூடாதா? பாகவத் கதைகளை சொல்லக்கூடாதா? அவங்களும் கேட்கக்கூடாதா? ஏன் அவங்க மேலே வந்துடக்கூடாது? இந்த தேவர்களுடைய புத்தி பூதேவர்களாகிய இந்த பிராமணர்களுக்கும் சில பேருக்கு அந்த ஸ்வகாரிய குசலகா, அந்த சுயநலமானது சில காலத்தில் இருந்திருக்கு. ஆமாம், அது மாதிரி சில பிராமணர்களும் சுயநலத்தோடு வாழ்ந்திருக்காங்க. அப்படி நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா? நமக்கு நம்ம மதம் மாதிரி வேறு எதுவுமே கிடையாதுங்க. பகவானுடைய கிருபையை, பகவானுடைய அன்பை, பகவானத்தில் நம்ம நம்பிக்கை விசுவாசத்தை நம்ம மதம் தான் எல்லாம் முதல்ல சொன்னதே. பாவங்களை சுலபமாக போய்க்கிறதுக்கு ஒரு அன்பு, எத்தனை விதமான அன்புகள்லாம் காட்ட முடியும் பகவானுக்கு, எத்தனை விதமான பாவங்களை, வாத்சல்ய பாவம், சக்கிய பாவம் எப்படிலாம் காட்ட முடியும் அப்படின்றதெல்லாம் பகவானத்தில் எப்படிலாம் பக்தி பண்ண முடியுன்றது நம்மளுக்கு சுலபமாக ஈஸியாக பகவத் பக்தி உண்டாக்குற அளவுக்கு பகவானுடைய கதைகள் மனசுக்கு கவர்ச்சிகரமாக ரம்யமாக அவ்வளோ விஷயம் பொதிச்சு வச்சுருக்காங்க, கொடுத்து வச்சுருக்காங்க பாகவதத்தில். நம்ம எடுத்து நம்ம வார்த்தைகளை சரியாக சொல்ல முடியும். சரியான வார்த்தைகள் எனக்கு பொருந்த மாட்டேங்குது இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அப்படி அனுகூலமாக, நம்மளுக்கு ஈஸியாக மனசில் பதியும்படியாக அப்படி பக்தியை நமக்கு சொட்டு அப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. கடல் மாதிரி இந்த பாகவத புஸ்தகத்தில். நமக்கு தான் எடுத்து அனுபவிக்க மாட்டோம். புரியுதுங்களா? இன்றைக்கி காலகட்டத்தில் அதெல்லாம் அந்த வேத புத்தியை பார்த்துக்கொண்டு அந்த பிராமணர்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க. வேதமும் நீங்கிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் சுலபமாக எல்லார் கையிலையும் பாகவதம் தவழுது. எல்லா பாகவத பக்திக்கு ஓரளவுக்கு வராங்க. எப்போ இந்த பேதம் நீங்கிச்சோ, எல்லாருக்கும் சமமாக ஆக்கப்பட்டதோ, துணிஞ்சட்சி யாரோ நல்லா பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்ததுனால எவ்வளோ பக்தர்கள் கடல் தாண்டி போய் பிரச்சாரம் பண்ண ஸ்ரீல பிரபுபாதா. எல்லாருக்கும் கிடைக்கிட்டோமே பாகவதம். ஏன் பிராமணர்களுக்கு தான் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்கணும் பாகவதம். அப்படியேப்பட்ட விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்கெல்லாம் பாகவத தர்மத்தை எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆமாம், கடல் தாண்டி போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்படியேப்பட்ட பிரபுபாதா எவ்வளோ பாகவதர்கள். அதுக்கப்புறமா தான் நம்மளை கைமீறி போச்சோடனே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிராமணர்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு துணிஞ்சடிச்சு வந்து அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நம்மளும் அந்த நிலையில் போய் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணாதான் நம்ம விருத்தி நடக்கும்னு சொல்லி இப்போ ஆட்டோமேட்டிக்காக சில பிராமணர்கள்லாம் துணிஞ்சடிச்சு வராங்க, வந்து பகவத் பிரச்சாரம் பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு.
இப்போ எல்லாம் ஏன்னா எல்லாம் மாறி போச்சுன்னு தெரிஞ்சு போன உடனே எல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இனிமேல் நம்ம பாட்ஷா பழிக்காத உடனே இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு நம்மளுக்கும் வயிற்று பழப்பு நடக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவங்க நிறைய பேர் இப்போது உருவாகிட்டாங்க. அது மாதிரி நடக்குது, எல்லாமே வந்துட்டாங்க இல்லையா. இப்போது வேறு வழி இல்லை, நம்ம கைமீறி போகுது இல்லையா. அன்றைக்கி வந்து என்னன்னா ஊர் கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு, பிராமணர்கள் கட்டுப்பாடு இருந்தாங்க, அப்படியேப்பட்ட ஆட்சி காலமும் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து கரையேற முடியாமே போயிடுச்சு. ஆமாம், வானம் பார்த்த பூமியாகவே போயிட்டாங்க நிறைய பேர். அது மாதிரி ஒதுக்கி வச்ச காலங்கள்லாம் பார்த்தா இந்த ராஜாவுடைய காலத்துலலாம் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் சரித்திரங்களை நம்ம ஹிஸ்ட்ரி புரட்டி பார்த்தோம்னா தெரியும் எப்படியாப்பட்ட பிராமணர்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியுமா. பகவத் பக்தி மற்றவங்களுக்கு கொடுக்காம ஒதுக்கி வச்சு மக்கள்லாம் எவ்வளோ அந்த பக்தியை பற்றி தெரிஞ்சிக்க முடியாமையே, பாகவதம் படிக்க முடியாமையே, அவரெல்லாம் படிப்பு வாசனை இல்லாதபடியே அவர்களை கீழே தாழ்த்தி அப்படியேப்பட்ட அதெல்லாம் கொடுமை தான், அதெல்லாம் ரொம்ப கொடுமை. ஆமாம், அவர்களை மேலே வளர விடாமையே தடுத்த பிராமணர்களும் உண்டு. இதே சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சரித்திரத்தில் பார்க்குறோம் எவ்வளோ பிராமணர்கள் துணிஞ்சடிச்சு பிரச்சாரம் பண்ணி பகவத் பக்தியில் பிரச்சாரம் பண்ணி, இப்போ சைதன்ய மகாபிரபுலாம் பிராமணர் தான், எவ்வளோ பக்தி பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு இந்த நல்வழி புகுத்தின பிராமணர்களும் இதே காலகட்டத்தில் இதே நூற்றாண்டு சொல்ல இந்த கலியுகத்திலேயே நமக்கு அவ்வளோ பிராமணர்கள் துணிஞ்சடிச்சு பிரச்சாரம் பண்ணி இந்த மூட நம்பிக்கைகள்லாம் போக்கி எல்லாருக்கும் பகவத் பக்தி பொதுவானது அப்படின்னு பிரச்சாரம் பண்ண மகாத்மாக்களும் உண்டு இல்லையா. நிறைய மகாத்மாக்கள் வந்திருக்காங்க இல்லையா. அதையும் பார்க்கணும். அப்படிப்பட்ட பிராமணர்களும் உண்டு, இப்படியாப்பட்ட ஒதுக்கி வச்ச பிராமணர்களும் உண்டு. இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த பாட்செல்லாம் பழிக்காத வச்சிங்க. ஆமாம், எல்லாருக்கையும் பாகவத புஸ்தகம் தவழுது, எங்கே பார்த்தாலும் பாகவத பிரச்சாரம் நடக்குது. துணிஞ்சடிச்சு அவர்களும் இப்போ இவங்க நிலைக்கு தான் இறங்கி வராங்க. அப்படிப்பட்ட பிராமணர்களும் எப்படியாவது நம்மளுக்கும் விருத்தி நடக்கணுமே அப்படின்னு. ஆமாம், இவங்களுக்கு தான் பாகவதம், அவங்களுக்கு தான் பாகவதம் கிடையாது. பாகவதம் எல்லாருக்கும் பொதுவானது, பகவத் பக்தி எல்லாருக்கும் பொதுவானது. நெத்தி அடிக்கிறாங்க எல்லாமே. ஆமாம், எல்லாமே நெத்தி அடிக்கிறாங்க. ஆமாம், சூத்திரனாக இருக்க கூட நீ உபன்யாசம் பண்ணுறான், பாகவத உபன்யாசம் பண்ணுறான். சூத்திரனாக இருக்கிறவன் அது சூத்திரனாவது, நீ அதெல்லாம் சத்திரியனாகுது, வைசியனாகுது, அதெல்லாம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் விட பாகவத தர்மம் தான் வசதி. அதை கடைப்பிடிக்கிறவன் தான் பிராமணன், அதை பழகிறவன் தான் சிறந்த வைஷ்ணவன். அப்படி இருக்கும்போது எந்த நிலையிலேருந்தும் பகவத் பக்திக்கு இப்போ எல்லாமே வராங்க, சுதந்திரமாக பகவத் பக்தி பண்ணுறாங்க. எல்லாருக்கும் சில பேர் பரஸ்பரம் போதையந்தி, பரஸ்பரம் ஒருத்தர் வந்து பாகவத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லபடியாக தான் நடந்து போயின்னு இருக்குது. இது கெடுக்காமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். அதனால் பிராமணன் தான் வசதி அப்படின்னு நம்ம அடிமைப்பட்ட இந்த காலமெல்லாம் இப்போ விடுவிக்கப்பட்டாச்சு. அதெல்லாம் இனிமேல்ட்டு கிடையாது. இனிமேல்லாம் அதை பாட்சா செல்லுபடி ஆகாது. பிராமணரோடு மிஞ்சினவங்களாம் நிறைய பக்தர்கள் இப்போ மாறிட்டாங்க. எல்லாமே பிராமண குலத்தில் இல்லாதவங்களாம் நிறைய சிறந்த பக்தர்களாக பிரகாசிக்கிறாங்க. அவரெல்லாம் நல்ல பாகவதம்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆமாம், இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே நல்லா சிறப்பாக நடக்குது. சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கே. அதுமாதிரி எல்லாரும் வெளியே வரணுங்க. ஸ்திரீகள்லாம் கூட சொல்கிறேன், எல்லாருமே பாகவதம் படிங்க, எல்லாருமே பாகவத பிரச்சாரம் பண்ணுங்கள். எல்லாம் 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன் வரக்கூடாது, ஏன் பிரச்சாரம் பண்ணக்கூடாது? எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுங்கள். பகவத் விஷயத்துக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டுங்க. தாராளமாக பிரச்சாரம் பண்ணுங்கள். 4 பேருக்கு இந்த கதைகளை எடுத்து சொல்லுங்கள். பிரகலாத சரித்திரத்தை எடுத்து சொல்லுங்கள். இந்த பிரகலாத உபதேசத்தை எத்தனை பாகமாக போகிறேன், ஏன்னா என்னால் விட முடியல, அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஏதோ தத்துவபுத்துக்கான எனக்கு சொல்லதான் சரியாக வரல தவிர, தத்துவபுத்துக்கான சொல்லினா அது எப்படியோ பிரச்சாரம் பண்ணிடுறேன், ஏதோ உபன்யாசம் பண்ணுறேன், அவ்வளோதானே தவிர எப்படியான அந்த விஷயங்கள் அவ்வளோ ருசிகரமாக எனக்கு இருக்குது. ஆனால் கேட்குறவங்க உங்களுக்கு எப்படி இருக்குது, ஏன்னா என் வார்த்தை சரியாக சில பேருக்கு புரியாது, சில பேர் தத்துவபுத்துக்கான இருக்கும், சொன்னதே திருப்பி சொல்கிறேன்னு தோணும். ஆனால் என்னமோ இதை விட எனக்கு மனசு இல்லை. ஏன்னா இந்த பிரகலாத உபதேசத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இந்த உதாரணங்களோட கதைகளாக சொன்னால் புரியும் சொல்லி தான் இப்போ உதாரண கதைகள், இந்த பிராமணர் பரத யோகேஸ்வரர் கதையும், அதே சித்திரகதை உபாக்கியானமும், இது மாதிரி அஜாமல உபாக்கியானம், இந்த கதைகள்லாம் உதாரணமாக பரிசுத்த கதையை இதெல்லாம் வந்து உதாரணமாக இப்போ நம்ம சொன்னோம், புரியுதுங்களா? அப்படியே இந்த உபதேசம் புரியறதுக்காக. அப்படி இருக்கும்போது எனக்கு சில வார்த்தைகள்லாம் கொச்சையாக வர்றதுனால கொஞ்சம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு சொல்கிறேன். அது மாதிரி நீங்களே 4 பேருக்கு சொல்லுங்கன்றேன். ஆமாம், பாகவத பிரச்சாரம் பண்ணுங்க. பக்தியில் நம்ம எல்லாம் ஒன்றா வளருவோம், அவ்வளோதான். மேலே மேலே பக்தியில் வளருவோம், பக்தியில் சந்தோஷம் அடைவோம், தேக தர்மத்தை மறப்போம், பாகவத தர்மத்தை நினைப்போம், புரியுதுங்களா? எல்லாமே ஒன்றா சேர்ந்து செயல்படும். நான் சொன்னது கொஞ்சம், நீங்கள் நிறைய படிங்க, படித்து 4 பேர் உங்களுக்கு
எப்படி சொன்னால் மக்களுக்கு, அதான் சொல்கிறேன், விபுலி குருகு விஸ்தாரப்படுத்தி சொல்லு அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறார். இந்த பாகவதத்தை நான் சொன்ன 4 ஸ்லோகத்தோட நிறுத்திக்காத நாரதா, நீ போய் விஸ்தாரப்படுத்தி இந்த பாகவதத்தை சொல்லு. விபுலி குருகு எப்படின்னா மற்றவங்களுக்கு பக்தி வரும்படியாக விஸ்தாரப்படுத்தி சொல்லு, மற்றவங்களுக்கு பக்தி உண்டாகணும், அது மாதிரி விஸ்தாரப்படுத்தி சொல்லு அப்படின்னு பிரம்மதேவர் நாரதர் சொல்கிறார். அதுதான் நம்மளுக்கு பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ பாகவதத்தை நம்ம எடுத்து சொல்கிறது நோக்கமாக அப்படி தான், அதுதான். அதில் இருக்கிறத சொன்னாவே போதும், நம்ம ஒன்றும் பெருசாக விஸ்தாரப்படுறது இருக்கிறத சொல்லியிருந்தா வரோம். நம்ம இப்போ அது உதாரணமாக சில கதைகளை நம்ம சொல்கிறோம், பாகவதத்தில் இருக்கிற கதைகளே. சரி, ஓகே. அதனால் வந்து பிராமணனை பிறக்கணும், நாளும் திஜத்துவம் அந்த வார்த்தைக்காக சொல்ல வந்தேன் இப்போது. இவ்வளோ பெரிய விஷயம். அதனால் தேவரெல்லாம் பிறக்கணும், ரிஷியாக பிறக்கணும், அதெல்லாம் சும்மா இந்த மூட நம்பிக்கைகளை வளர்த்து நம்மளை மனசில் வந்து என்னென்னா அவங்களுக்கு தான் விஷ்ணு, இவங்களுக்கு தான் தெய்வம். விஷ்ணுன்றவர் யாருன்னா, கிருஷ்ணர் யாருன்னா ஹிந்து மதத்துக்கு மட்டும்தான். என்ன முட்டாள் தானே இது, ஹிந்து மதத்துக்கு மட்டும் தானே கிருஷ்ணன். அதுதான் உடைக்கிறார் இங்கே பிரகலாதன். நாளும் திஜத்துவம் தேவத்துவம் ரிஷித்துவம் மனுஷியா ககா மிருகாகா, பறவைகள் பட்சிகள்லாம் கூட கிருஷ்ணனை வழிபடலாண்டா, யக்ஷகள் ராட்சசெல்லாம் கூட வழிபடலாண்டா. எந்த நிலையில் இருக்கிறவங்களும் பறவைகள் மிருகங்கள் மனுஷ நிலையிலிருந்து கீழ் நிலையில் பிறந்த அப்படியேப்பட்ட ஜீவராசிகள்லாம் கூட பகவானை வழிபட்டு இருக்காரு தெரியுமா. விருத்ராசுரன் யாரு? அசுரன். ஏம்பா ஜாதி மதம் பேதம் இல்லைப்பா, விதரர் என்ன ஜாதிப்பா, சூத்திர ஜாதியில் பிறந்தவர். பகவானை வழிபட்டார். பகவான் மடிமேலே படுத்தாரா இல்லையா? அவர் மடிமேலே அவர் கட்டி ஆலிங்கனம் பண்ணினாரா இல்லையா பகவானு? ஏழ்மை என்ன, பணம் முக்கியம் இல்லையா? குசேலர் யாரையா? ஏழப்பட்டவரையா வழிபடுறாருயா? மனுஷன் அசுரவர்கள் விருத்ராசுரன் எவ்வளோ பேர் பகவான் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? ஆலநியம் என்ற அசுரன் எவ்வளோ அசுரர்கள்லாம் பகவான் அடைஞ்சிருக்கான், பகவான் கையால் வதம் பண்ணப்பட்டு, இல்லை பகவானுடைய கருணையினால் பாத்திரப்பட்டு அவங்களாம் பகவான் அடைஞ்சிருக்கான் தெரியுமா? யக்ஷஸ்திரியாங்களோட போதனை அடையலையா? ராட்சசியான போதனை அடையலையா? எல்லாமே பகவான் அடைஞ்சிருக்காங்கப்பா. அதனால் பகவானுக்கு ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. மனுஷன் மட்டும் இல்லை, மிருக வர்க்கங்கள் கூட பகவான் அடையலாம். பகவான் எல்லாருக்கும் சொந்தமானவன். ஆத்மா இல்லாத இடம் எது? அப்போ பகவான் இல்லாத இடம் எது? அப்போ நீச்சல் வீட்டில் கூட பகவான் இருக்கான் இல்லையா? ஏன்னா அந்த நீச்சலுடைய ஹிருதயத்திலையும் பகவான் வாசம் பண்ணுறானே. அப்போ சண்டாளனாக இருந்தாலும் அவன் வாக்கில் பகவான் நாமம் வந்துச்சுன்னா அவன் தான் சிறந்த பாகவதன் அப்படின்னு பகவான் தோல் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறானே பகவான். இதை விட வேற என்ன வேணும்? அதுதான் இங்கே சொல்கிறார். நாளும் திஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா அசுராத்மஜாக பிரேரணாய முகுந்தஸ்ய ந விருத்தம் ந பகுஜதா. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, நல்ல பாண்டித்யம் முக்கியம் இல்லை, புரியுதா? பக்தி தான் முக்கியம். சரி, அதுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணணுமா, தபஸ் பண்ணணுமா, யாகங்கள் பண்ணணுமா, ஹோமங்கள் பண்ணணுமா, பஞ்சாக்னி மத்தியில் தவம் பண்ணணுமா, என்ன பண்ணணும்? அதெல்லாம் தேவையே இல்லைடா. சுத்தமாக மனசை வச்சுக்கோ. அந்த சுத்தமான ஹிருதயத்தில் பகவான் பிரகாசிப்பான். கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு கூப்பிடு, வருவான் ஹிருதயத்தில் ஈஸியாக. அந்த உட்காந்த இடத்துல நீ பக்தி பண்ணலாம். உட்காந்த இடத்துல பகவானத்தில் மனசார கூப்பிடு, வருவான். அவனோட சல்லாபம் பண்ணுன்றேன். அவருடைய கதைகளை கேட்டு அதே ஸ்மரணம் பண்ணு. நான் ஸ்மரண பக்தி தான் பண்ணேன். ஒரு நாள் ஒரு புஷ்பத்தை எடுத்து நான் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணது கிடையாது. ஏன்னா அர்ச்சனை பண்ண விட மாட்டான் எங்கள் அப்பன் இரண்யகசிபு. நானே வந்து வாய் விட்டு கதறதுக்கு திடீர்னு என்ன அறியாமலே வாய் விட்டு கதறிட்டேன்னா, நீ கிருஷ்ணன் நாராயணநாமா சொல்லாதன்னுவான். நான் எதிரும் நாராயணநாமா சொல்லுவேன். என்ன சொல்லணுன்ற அகங்காரம் இல்லை, என்னால் சொல்லாமல் இருக்க முடியாதுன்றதுனால. அப்படி ஒருக்கா நான் கத்திடுவேன், கிருஷ்ணோ ஹரிஹரி நாராயணா மாதவா ஜனார்த்தனா ஜெகன்னிவாசா அப்படின்ட்டு நம்ம சொல்ல வேண்டி வரும். அப்போது வெக்கத்தை விட்டு எந்த தடைகளுக்கும் இந்த தடை பண்ண முடியாது. பக்தி மட்டும் தடைகளை உடைச்சின்னு தான் போவோம். பக்தி எவ்வளோ பக்தியை தடை பண்ணுறோம் அவ்வளோ துள்ளும், அதிகமாகும். அப்போ வெள்ளமாக பெருகிடும். அதை தடுக்க முடியாது. சும்மா இருந்தாலும் தேவைன்னு இருக்கும். ஆனால் எவ்வளோ தடை பண்ணுறோமோ அவ்வளோ பக்தி பெருகும். அப்படி தான் பக்தி கபகம்னு கிளம்பிடும் இது பக்தியானது. அதனால தான் பிரகலாதன் எவ்வளோ நிறுத்த முடியல, இன்னும் பகவான் நாமத்தை சொல்கிறான். அகங்காரத்தினால என்ன? அகங்காரத்தினால இல்லை, அவனால் பக்தி பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு அர்த்தம். சரி, அதனால் வந்து ந தானம் ந தபோ ந இஜ்யா ந சௌச்சம் ந விரதானிச்ச பிரியதே அமலையா பக்தியா ஹரிநந்தியத் விடம்பனம். பகவத் பக்தி இல்லாமல் இவைகள்லாம் செய்து என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் சும்மா வெளிவேஷம் தான், புரியுதா? இதெல்லாம் நல்லா தாடி பெருசாக வளர்த்துறாங்க, ருத்ராட்ச மாலை நிறைய போடுறாங்க, கையில் நகலாம் பெருசாக வளர்த்துறாங்க அப்படின்னு அவர்கள் பார்த்தா உள்ளத்தில் பார்த்தா ஏதோ காமம் இருக்கும், ஆசை இருக்கும். அவரெல்லாம் வந்து இதெல்லாம் அப்போ என்னது, இதெல்லாம் வெளிவேஷமாக தானே போச்சு. அப்புறம் உண்மையான பக்தி இருதயத்தில் இல்லையே. வெளிவேஷத்தை பார்த்து தோட்டத்தை பார்த்து ஏமாறாத, அதெல்லாம் சும்மா போலி.
ஹிருதயத்தில் எவன் அனவர்தமாக கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தான்னு வழிபடுறாங்களோ, இப்போது நிறைய பேர் என்ன பண்ண ஜனங்க நிறைய இருக்கிற இடத்துல தான் பக்தி இருக்குதுன்னு நினச்சின்னு அது மாதிரி கோயில்கள்லாம் போகிறோம் இல்லையா, அது மாதிரி இடத்த ஆடி ஓடுறோம் இல்லையா, ஏன்னா அங்கே தான் பக்தி இருக்குதான். ஏன்னா கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு ஏகாந்தமாக உட்காந்துருக்கான். அவன் வந்து என்னென்னா தனிமையில் உட்காந்து கிருஷ்ணா அப்படின்னா அவனை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நல்லா கார்லாம் வந்து இறங்கும், நல்ல காரில் வந்து நிறைய பணக்காரெலாம் வந்து இறங்குறான். பெரிய பணக்கார வீட்டு கோயில், அங்கே போனால் தான் பிருந்தாவனத்தில் போனால் தான் நல்லா பகவத் பக்தி இருக்குது, இங்கே போனால் தான் இல்லை. இந்த ஆடம்பரத்தை பார்த்து ஹரிரங்கத் விடம்பனம், இந்த வெளிவேஷத்தை பார்த்து ஏமாறுது ஜனங்க. போலி பக்தி தாங்க விரும்புது. போலியான பக்தி, வெளிப்புறமாக ஆஹா ஓஹோன்னு பண்ணுறாங்க பக்தி இல்லை. ஹிருதயத்தில் பார்த்தா அந்த கோயிலை விட்டு வெளியே வந்து அடுத்த க்ஷணத்தில் பௌதிகமான விஷயங்கள்ல அப்படியே கிரகம் பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அந்த பௌதிக விஷயங்கள் அவங்கள பிடிச்சி ஆட்டுவான். அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா பேத புத்தியோடு பழகுவாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தா கல்மஷத்தோடு பழகுவாங்க. அப்புறம் பார்த்தா அவளுடைய எல்லா அழுக்கு மனசு வெளிப்படும். ஆமாம், சின்ன சின்ன விஷயத்தில் பயங்கரமாக கோவப்படுவாங்க. போச்சு அந்த கோயிலில் ஆஹா ஓஹோன்னு குதிச்சே, கிருஷ்ணராமன் குதிச்சே, ஆனால் அது பலன் கூட போகாது. ஆனால் அடுத்த நிமிஷத்தில் மாறிட்டே. அப்போது அந்த ஆடம்பர பக்திக்கு பகவான் வரவே மாட்டான், சத்தியமாக வர மாட்டான். உள்ளத்தில் கிருஷ்ண பக்தி இல்லாமல் வெறும் ஆடம்பர பக்திக்குனால இது போல் போலியாக இருக்கிற இடத்துல பகவான் எட்டி விட போக மாட்டான். ஆனால் அந்தரங்கமாக தன் பலத்தை தன்னுடைய பக்தியை ஒழிச்சு எவன் பக்தி பண்ணுறானோ, தன் பக்தியை பிரகடனப்படுத்திக்காமல் அந்தரங்கமாக யார் ஹிருதயத்தில் கிருஷ்ணனை வச்சு வழிபடுறானோ, கிருஷ்ண லீலைகள ஸ்மரணத்தினால அந்த பகவானுடைய கொஞ்சி கொலாவின்னு அந்த பகவானுடைய சல்லாபத்தில் ஈடுபடுறானோ, திடீர்னு குதிக்கிறானோ, ஆடுறானோ, பாடுறானோ, ஆனால் வெளிப்புறமாக தன்னை காண்பிச்சிக்காமல் இருக்கிறானோ, அவன் ஹிருதயத்தில் பகவான் எப்பொழுதும் மிளிர்ந்து கொண்டிருப்பார், பிரகாசித்து கொண்டிருப்பார். அதுதான் உண்மையான பக்தி. மற்றதெல்லாம் வெளிவேஷம் தெரிஞ்சுக்கோ. இந்த ஆடம்பர பக்திக்கு பகவான் வரவே மாட்டான். துரியோதனன் அப்படி ஆடம்பரமாக வடபாசத்தோடு விருந்து அப்படிப்பட்ட ஒரு கோலகாலமாக என்ன கலப்பேப்பர் ஓட்டி வச்சு எல்லாம் மாலைகள் என்ன பண்ணி வாழைப்பழம் தோரணம் கிருஷ்ண வருகைக்காக அப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தான். வீட்டை பந்தல்லாம் போட்டு நல்லா பெருசாக அவன் பணத்திமரை காட்டுறான். பகவான் அங்கே திரும்பியே பார்க்கல. கௌரவேந்திர புறம் ஹித்வா, அழகான அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்தது. கௌரவேந்திர கிரகம் ஹித்வா. கௌரவேந்திரன் யாருன்னா துரியோதனுடைய வீட்டை தூக்கி விசிறு துரியோதனுடைய வீட்டுக்கு கூப்பிட்றான், கையை பிடிச்சி இழுக்கிறான். அந்த கையை உதறி விட்டுட்டு அவன் வீட்டை திறந்துட்டு எந்தவித ஆடையாளங்களும் இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடிய மண் சவரில் கட்டிப்பட்டிருக்கிற விதுரர் வீட்டில் சுதந்திரமாக உள்ள பூந்துட்டார் பகவான் கிருஷ்ணன். அந்த உண்மையான பக்தி அங்கே தான் இருக்குது. துரியோதனத்தில் என்ன பலராமரை கவுத்து போட்ட மாதிரி தன்னை கவுத்து போட்டணும்னு நினைக்கிறான், ஏமாத்தினு நினைக்கிறான். அவன் ஒரு வேளை துரியோதன வீட்டில் சாப்பிட்டா அப்போ அவனுக்கு கடன் பட்டணும் என்னமே. அப்போ பாண்டவர்களுக்கு போல பக்கம் வேலை செய்ய முடியாது பகவான். ஆமாம், அதனால தான் அவனை பிடிச்சி பகவானை வந்து தன்னுடைய வலையில் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். நடக்கலை. பகவான்கள் செல்லுபடி ஆகுமா? பலராமரோனா ஏமாளி, அவரோனா ஏமாந்துறாரு. ஆனால் இப்போ கிருஷ்ணன் ஏமாற மாட்டார். ஆமாம், கிருஷ்ணன் கில்லாடி. கபட நாடகமாக சாத்வாச்சார மாயாச்சார. நீ மாயாலே கபடமாக எங்கள் பழகினா நான் கபடமாக பழகுவேன். நீ சாத்வாச்சாரம் நல்ல உள்ளத்தோட குழந்தை உள்ளத்தோடு பழக நான் குழந்தைக்கு குழந்தை ஆகிடுவேன், உனக்கு நான் ஏமாளி ஆகிடுவேன். புரியுதா? என்னை ஏமாத்துன்னு நினச்சா நீ ஏமாந்து போயிடுவேன். ஆமாம், பகவான் அதெல்லாம் உஷாராக செயல்படுவான். அப்போ துரியோதனுடைய கையை உதறி விட்டுட்டு சுதந்திரமாக விதர வீட்டில் போயிட்டார். யாருக்கு பயப்படணும்? என் வீட்டில் ராஜ்யத்தில் வந்து நீ என் சம்பந்தியா? அவன் சூத்திரர், அவர் விதரர், சத்திரிய ஸ்திரீ எழுத்தில் பிறக்காதவர். அவர் சூத்திர ஸ்திரீயில் ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை. எங்களை அவமதிக்கிறியா? இவர் யாதவாதிபதி. ஓகே, இருக்கட்டும். உன் சம்பந்தி இருக்கட்டும், உனக்கு சொந்த பந்தம், ஆமாம், ரத்த சம்பந்தம் உடையவர்கள் இருக்கட்டும். எனக்கு ரத்தமே கிடையாது போயா. எனக்கு பகவத் பக்தி தான் முக்கியம், பகவான் தான் முக்கியம். நான் இந்த தேகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். புரியுதா? நீ தேக சம்பந்தத்தை வச்சு என்னை அழைக்காத, கிளம்பு. ஆமாம், உன் மனசுலேயும் சுத்தம் இல்லை, உன் செயல்லையும் சுத்தம் இல்லை, கிளம்பு. எனக்கு சுத்தமாக இருக்கிறது இந்த பக்தர்கள் தான். நீ தேகாபிமானத்தை வச்சு உறவு கொண்டாட்டு வராத, போடு அப்படின்னு பகவான் அந்த துரியோதனை புறக்கணிச்சுட்டு அப்படியேப்பட்ட பீஷ்மாதி துரியோதனாச்சாரியார் அவர்களிடத்தில் கூட அந்த கொஞ்சம் அகங்காரம் இருக்குன்றதுனால என் வீடுன்னு சொன்னாங்களாம். அந்த அகங்காரம் இருக்கிறதுனால தூக்கி போட்டுட்டு அழகாக அந்த விதுரருடைய பக்திக்கு பகவான் வசமானார் இல்லையா? அந்த பக்தி யாருக்கு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. அதனால் பகவான் வந்து
தேவன் என்றோ ரிஷி என்றோ பிராமணன் என்றோ பகவானுக்கு பேதம் கிடையாதுப்பா. புரியுதா? அப்படியேப்பட்ட உறவு என்று அப்படியேப்பட்ட சத்திரியனால் துரியோதன வீட்டுக்கு பகவான் போகலப்பா. அதனால் பணக்காரனாக இருக்கணும் ஏழைப்பட்டவன் என்றோ பகவானுக்கு பெருசா அதெல்லாம் முக்கியமே இல்லை. பக்தி தான். மற்றதெல்லாம் வெளிவேஷம். எதுக்காக சொன்னால் ஹரிர் அன்கத் விடம் பணம். பாகவத சம்மந்தமாக இருக்கிறதால தான் நம்ம அதை பற்றி அந்த கதையை பற்றி சொல்ல வேண்டியது. அதனால் தப்பாக நினைக்கூடாது. அதனால என்ன துரியோதனை அந்த வெளிவேஷம் ஆடம்பரம், அந்த ஆடம்பர பக்திக்கு பகவான் மயங்கவே மாட்டான்றதுக்காக தான் அந்த உதாரணம் சொன்னது. பிரியதே அமலையா பக்தியா ஹரிர் அன்கத் விடம்பணம். மனசை சுத்தமாக வச்சுக்கோ, கிருஷ்ணனை இருதயத்தில் வச்சுக்கோ, வேறு எந்த நினைப்புக்கும் இடம் கொடுக்காத. அதுதான் பகவான் உனக்கே சொந்தம். போ, கிருஷ்ணன் உனக்கே எழுதி வைக்கப்பட்டான். போ, நீ எடுத்துக்கோ கிருஷ்ணனை, நீ எடுத்துன்னு போயிடு கிருஷ்ணனை. தாராளமாக ஹிருதயத்தில் எடுத்து போயிடு. கிருஷ்ணன் யாருக்கும் கொடுக்காது, நீயே வச்சுக்கோ. தாராளமாக என்ஜாய் பண்ணு, சல்லாபம் பண்ணு. அதனால் கவலைப்படாத, பகவான் உனக்கு தான் சொந்தம், நீ எடுத்துக்கோ. சில வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், கிருஷ்ணனை ரசகுல்லாவும் அப்படி கிருஷ்ணனை நேசிக்கிறாங்க. அதில் பார்த்தா என்னென்னா கிருஷ்ணனை மடியில் வச்சுக்கின்னு அதில் கீழே பார்த்தா ரசகுல்லாவும், கிருஷ்ணன் தான் ரசகுல்லாவும். அவ்வளோ நேசிக்கிறாங்க அந்த கிருஷ்ணனை இல்லையா? அப்படிலாம் பார்த்தா கிருஷ்ணன் தான் குலாப் ஜாமா, கிருஷ்ணன் தான் லட்டா, கிருஷ்ணன் தான் ரசகுல்லாவும். எப்படி நேசிக்கிறாங்க பாருங்க கிருஷ்ணன். அப்படி பக்தி பண்ணணும் கிருஷ்ணன் தான். ஆமாம், நம்ம கிருஷ்ணன் நம்ம குழந்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அவன் எனக்கே சொந்தம், அப்படி அனுபவிக்கணும் கிருஷ்ணனை. அதான் பக்தி. ந தானம் ந தபோ நே யஜ்யா ந சௌச்சம் ந விரதானிச்ச பிரியதே அமலையா பக்தி ஹரிரண்யத் விடம்பனம் ததோ ஹரோ பகவதி பக்தி குருத தானவாக ஆத்ம உபமன்யேன சர்வத்திர சர்வபூதாத்மனீஸ்வரே. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா, சகல ஜீவராசிகளையும் தன்னை போல் கருத வேண்டும். இந்த மாதிரி கருதுட்டா பகவானை ரொம்ப பிடிக்கும். பகவானிடத்தில் நல்ல ரசகுல்லா நல்ல எல்லாம் பண்ணலாம். ஆனால் மற்ற ஓகே, பகவானிடத்தில் கொஞ்சிறது ஓகே, நியாயம்தான், பகவத் பக்தி வந்தது. ஆனால் வெளிப்புறமாக இருக்கிறவங்களையும் தனக்கு சமமாக தன்னுடைய சுகதுக்கங்களுக்கு எப்படி இருக்கிறோமோ, நம்ம சுகதுக்கங்கள் எப்படி நம்மளுக்கு எப்படி சுகதுக்கங்கள் பாதிக்கப்படுகிறதோ அது மாதிரி மற்றவங்களுக்கும் பாதிக்கும் அப்படின்னு நினச்சி தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. அதான் சொல்கிற ஒரு பாட்டு ஒன்று வருது இல்லையா, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. அதனால் அந்த பொண்ணை போல் மனசை படைச்சிக்கணுமா, அது மாதிரி எல்லாரையும் தனக்கு சமமாக நினைக்கணுமா. தனக்கு வர சுகதுக்கங்கள் போல் அவங்களுக்கும் வருமே அப்படின்னு அவளை நினச்சி அவளத்தில் கருணை காட்டணுமா. அப்படி நம்ம பழகிட்டோம்னா எல்லாரையும் பகவான் ரொம்ப ஒன்று பிடிக்கும். பகவான் உன்னை தவிர வேறு யாரையும் பிடிக்காது தெரியுமா. நீ அப்படிப்பட்ட பக்தன். அப்படி தான் பிரகலாதன் எல்லாரையும் அந்த அசுர குழந்தைகள் பார்க்கல பாருங்கள், அந்த அசுர குழந்தைகளும் கரையேறணும், அவர்களையும் தன்னை போல பக்தி அடையணுன்ற இந்த பரந்த மன நோக்கத்தோடு தானே அவர்களுக்கும் பக்தி உபதேசம் பண்ணுறார் பிரகலாதன். யோசிச்சு பாருங்கள், அந்த பக்தி நம்மளுக்கு வரணும். அது மாதிரி எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி அள்ளி கொடுத்தணும் அந்த பரந்த மன நோக்கத்தோட. அப்படி செயல்படணும்னு சொல்கிறார். அதுதான் சொல்கிறார், ஆத்ம உபமன்யேன சர்வத்திர சர்வபூதாத்மனீஸ்வரே. நமக்கு சரி, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம மன்னிக்க மாட்டேன்றோம். இதே நம்ம தப்பு பண்ணா அந்த இடத்துல நம்ம இருந்து நம்ம தப்பு பண்ணியிருந்தா நம்ம மன்னிக்க மாட்டோமா? யோசிச்சு பாருங்கள். மன்னிக்கணும். எவ்வளோ பேர் தப்பான அந்த இடத்துல இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்? என்னை யாருன்னா மன்னிக்க மாட்டாங்களா, தண்டனை கொடுக்காம என்னை தப்பிக்க வைப்பாங்களா அப்படின்னு அந்த ஏக்கம் உனக்கு அந்த ஆதங்கம் இருக்குமா இருக்காதா? அது மாதிரி தான் மற்றவங்களையும் அந்த நிலையில் வச்சு பார்க்கும்போது நம்ம அந்த நிலையில் இருந்தால் எப்படி இருப்போமோ அப்படி அவர்களுக்கு நினச்சி பார்க்கும்போது அவர்களை தாராளமாக மன்னிக்கணும். அந்த தனக்கு சமமாகவே எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ நம்மளுக்கு நம்ம எவ்வளோ வசதியோ நம்ம தான் நம்மளுக்கு வசதி. இந்த உலகத்தில் எல்லாம் அதிகமாக விரும்பப்படுவது யாருன்னா தன் உயிர் தான் அதிகமாக விரும்புவான். தன் உயிர் மேலே பற்றுதல் இருக்கிறதுனால தான் மற்றதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சமானதாக இருக்குது இல்லையா? முதல் பிடிச்சது என்ன? தன்னை யாரும் குறை சொல்லக்கூடாது, தன்னை அவமதிச்சக்கூடாது. தன்னை முதலாக வைக்கிற நீ. ஏன்னா உன்னை விட உனக்கு பிடிச்சமானவங்க யாரும் கிடையாது. அப்படின்னும் போது நீ உன்னை போல் மற்றவங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுப்போ உலகமே சுகமயமாக தோணும் இல்லையா? யாருமே அந்த விரோதியாக தோணாது, மனசில் அந்த கல்மஷம் ஏற்படாது, பேதபாவனை நீங்கிடுமே, எல்லா திசைகளும் சுகமயமாக தோணுமே. உனக்கு மனசில் விருப்ப வெறுப்பெல்லாம் எல்லாம் விருப்ப வெறுப்பெல்லாம் இருக்கிறது பஞ்சா பறந்துடுமே மனசில். உனக்கு நீயே நிம்மதியை தேடிக்கிறியே, உனக்கு நீயே சுகமாக வாழறியே, எல்லா ஜீவராசிகளும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டியே.
எல்லாமே உனக்கு பிடிச்சமானவங்களாக தான் இருக்கிறாங்களே, எல்லாமே கிருஷ்ணமயமாக தோன்றுகிறார்கள், எல்லாம் கிருஷ்ணனுடைய குழந்தைகளாக தோன்றுகிறார்களே, எல்லா ஹிருதயத்திலும் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டே. இப்போ நீ எல்லா சுகத்துக்கும் உன்னுடைய சுகத்துக்குமா பாதிக்கிறேன். அவளுக்கு கஷ்டம் வந்தால் உனக்கு கஷ்டம் வந்த மாதிரி துடிக்கிறியே, அவளுக்கு சந்தோஷம் அடைஞ்சால் உனக்கே சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி அவங்கள போட்டிருக்கிறாயே, அவளை பார்த்து புறாம்படலையே, அவளை பார்த்து சந்தோஷப்படுறியே, அவளுடைய உயர்வை பார்த்து. இப்படியாக நம்ம எல்லாரையும் நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம்னா, எல்லாமே சுகமயமாக தோண ஆரம்பிச்சோம்னா எப்படி இருக்கும் மனசு பாருங்கள், எவ்வளோ குதூகலமாக இருக்கும். யாரும் பிடிக்காதவங்களே கிடையாது, எல்லாரும் பிடிச்சவங்க தானா. தர்மபுத்திரருக்கு அஜாத சத்ரு, எனக்கு சத்ருவே பிறக்கலையே, ஜாத சத்ரு இல்லை அஜாத சத்ரு, எனக்கு சத்ருவே பிறக்கலையேன்றாரு. துரியோதனன் கூட என் தம்பி தான்றாரு தர்மபுத்திரர். அவ்வளோ அநியாயம் பண்ணிட்டான். மொத்தத்தையும் பண்ண தூது சென்றார், எனக்கு பாதி பாகத்தில் 5 கிராமங்களையாவது கொடுக்க சொல்லி நான் வாழ்ந்துடுறோம், எங்கேயாவது உள்ள. ஏன்டா உன் தம்பி உன் அண்ணனுக்கு கொடுக்க மாட்டியாடா, ஒரு அண்ணனாக கேட்குறேன் கொடுக்க மாட்டியாடா, நான் வாழக்கூடாதடா அப்படின்னு அன்பாக தான் கேட்குறாரு. ஆனால் துரியோதனன் போராமையில் பொங்குறான். என்ன பண்ணுறது, தூது விட்டு கேட்குறாரு. இதை விட இது ஊசி மணி இடமும் கிடையாதுன்னு எழுந்து நடன்றான் துரியோதனன். நீ என்ன பண்ணுற, அவர் எப்பவும் சகோதரனை தான் பாவிக்கிறார். இந்த அளவுக்கு தாழ்ந்து போகணுன்னு அவசியமே இல்லை. நினச்ச ஒரு நிமிஷத்தில் எல்லா மக்கள்லாம் அனுகூலமாக இருக்கிறாங்க. தர்மபுத்திரருக்கு மொத்தத்தை அபகரிக்க முடியும், ஆனால் அப்படி செய்யக்கூடாது. அன்பாவன் நம்ம தம்பி தான்டாவன் அப்படி நினைச்சார் அவர் தர்மபுத்திரர். அந்த மனோபாவம் தான் எல்லாருக்கும் ஏற்படணும். அதுதான் சொல்ல ஆத்ம உபமன்யேன. தான் அந்த நிலையில் இருந்தா யோசிச்சுப்பார். அப்போ அவனுக்கு அதனால் தர்மபுத்திரருக்கு யாரை பார்த்தாலும் கெட்டவனா தோணாதான், துரியோதனுக்கு யாரை பார்த்தாலும் கெட்டவனா தோணுமா. ஏன்னா அவன் குறைய பார்க்குறான், இவர் நிறைய பார்க்குறாரு. நம்ம அந்த நிலையிலேருந்து பார்க்கும்போது பார்த்தா அந்த தவறு நம்ம இதே துரியோதன நிலையில் நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை யாரும் தண்டிக்கக்கூடாது தான் இந்த தப்பு. ஆமாம், தப்புன்னு தெரியாத தப்புன்னு தெரியாமல் தப்பு செய்கிறான் அவன். அப்படின்னும் போது அந்த நிலையில் யோசித்து பார்க்கும்போது என்னென்ன, அவனை எதிரியாகவே தோணலை, அவனை சமாதானம் தான் படுத்துறாரு தர்மபுத்திரர். அப்படியேப்பட்ட நல்ல குணங்கள் பக்தர்களுக்கே ஹராவ பக்தஸ்ய குத மகத் குணான்னு சொல்கிற மாதிரி பகவத் பக்தர்களை தவிர வேறு யாருக்கு இந்த உயர்ந்த குணங்களானது உண்டாகும். அதனால் கிருஷ்ண பக்தி பண்ணுறோன்னு சொல்கிறோம். கொஞ்சம் இந்த நல்ல குணங்களும் கொஞ்சம் இல்லை, உண்மையாகவே எல்லாம் முழுமையாகவே இந்த நல்ல குணங்களை வளர்த்துட்டா பகவானுக்கு அதீவமே பிரியகா. அப்படியேப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு பக்தி யோகத்தில் பகவான் சொல்கிறார். இந்த மாதிரி நல்ல குணங்கள் கருணையே வச்ச மைத்திரகா, எல்லாத்தையும் மித்திரபாவத்தோடு பழகணுமா, கருணையினால் பழகணுமா, எல்லாத்துலையும் சமமாக எல்லாரையும் சுகத்துக்கத்தையும் சமமாக கருத்தணுமா, மானமான சமமான கருத்தமா, அப்படி அவமானப்படுத்துறதுலேயும் அன்பை காட்டணுமா, துக்கத்தை உண்டு பண்ணுறதுலேயே அவளுக்கும் சுகத்தை நம்ம விரும்பணுமா, அவர்கள் நல்லா இருக்கணும்னு விரும்பணுமா. இப்படி யார் இருக்காங்களோ அவங்க எனக்கு அதீவமே பிரியா, அதிகமான பிரியம் கொண்டவர்கள் அவர்கள் தான், அவரிடத்தில் எனக்கு அதிகமான பிரியம் உண்டாகும் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா. அதனால் ஆத்ம உபமன்யன்ற வார்த்தை பகவத்கீதையிலையும் வருது. தனக்கு அவன் தான் சிறந்த யோகின்னு வேறு சொல்கிறாரு அங்கே பகவத்கீதையில் ஒரு இடத்துல வருது. அது என்ன சொல்லுங்க அப்புறமா பார்க்கலாம், வருது அப்புறமா சமயம் கிடைக்கும்போது சொல்லலாம். அதனால் நான் சொல்கிறார், ஆத்ம உபமன்யேன சர்வத்திர சர்வபூதாத்மனீஸ்வரே, சகல ஜீவராசிகள் வடிவத்தில் பகவான் ஈஸ்வரன் தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு பண்ணக்கூடிய நம்ம வெகுமதி, அவளுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள் பகவானே ஏற்றுக்கிறான்னு நினச்சி கிருஷ்ணார்ப்பணமாக கொடுங்க. யாருக்கு கொடுத்தாலும் ஒரு பொருள் கொடுத்தா கூட கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு கொடுங்க. அவர்கள் கிருஷ்ணனுக்காக சந்தோஷம் அடைகிறான். இந்த மாதிரி தான தர்மங்களால் இப்படிப்பட்ட அவர்களுக்கு பண்ணக்கூடிய உதவினால் பகவான் சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னு நினச்சி நீங்கள் பழகுங்க. ஆட்டோமேட்டிக்காக பகவான் உங்களிடத்தில் பூர்ண திருப்தியுடையவராக இருப்பார். சரி. தைத்தையா யக்ஷ ரக்ஷாம்சி ஸ்திரியா சூத்ரா விஜௌகசா கஹா மிருகா பாபஜீவா சந்தி அச்சுததாம் கதா. அதனால் தைத்தர்களே, யக்ஷர்களோ ராட்சர்களோ ஸ்திரீகளோ சூத்திரர்களோ அதை இடைச்சேரி ஜனங்களோ, இப்போ நம்ம ஹரிஜனன்னு சொல்லல, அந்த இடைச்சேரி ஜனங்கள்லாம் கூட அடைஞ்சிருக்காங்க. பாபஜீவாக, பாவப்பட்ட ஜீவாத்மகளாகிய மிருகங்கள் பசுக்கள் எல்லாமே அடைஞ்சிருக்கு. ககாஹா மிருகாஹா பாபஜீவாகா சந்தி அச்சுததாம் கதா, அச்சுதனை எல்லாரும் அடைந்திருக்கிறார்கள் தூய பக்தினால. அதனால் மற்ற தகுதிகள்லாம் தகுதிகள் கிடையாது. பகவானிடத்தில் சுத்தமான பக்தி பண்ணுறது தான் பூர்ண தகுதி அப்படின்னு தெரிஞ்சுங்க அப்படின்ற. அதனால் ஏதாவனேவ லோகே அஸ்மின் பும்சா ஸ்வார்த்த பரஸ்பதா, உண்மையிலே நம்ம ஆத்ம லாபத்தை உண்மையான சுயநலம் எதிரானா பகவானத்தில் எப்படியாவது ஏதாவனேவ, ஆமாம் லோகே அஸ்மின் பும்சா ஸ்வார்த்தா பரஸ்பதா. ஒரு மனுஷன் உயர்ந்த நலனாக எதை கருதுகிறார்கள் மகான்கள் என்றால், ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்திர ததீக்ஷணம், எது ஒன்று முடிவானதோ, முடிவான நன்மை பயக்கக்கூடியதோ,
முடிவான நன்மை எதிரான ஏகாந்த பக்தி ஏகாந்தமாக பண்ணக்கூடிய பக்தி தான். முடிவான நன்மை எதுன்னு கேட்டால் பகவானத்தில் பண்ணக்கூடிய பக்தி. அந்த பக்தி எப்படின்னா எல்லா இடத்துலையும் பகவானை தரிசனம் பண்ணுறது தான், எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபமாக பார்க்கறது தான் உயர்ந்த பக்தி என்று சொல்லி முடிக்கிறார். ஆமாம், ஏகாந்த பக்தி கோவிந்தே சர்வத்திர ததீக்ஷணம், எல்லா இடத்துலையும் கோவிந்தனையே நீ பார். அப்படி பார்க்குற அந்த ஏகாந்த பக்தி உனக்கு என்றைக்கு சித்திச்சோ அப்போ உன்னுடைய லைஃப் ஆனது முடிஞ்சிச்சு, உனக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் மனுஷன் அடைய வேண்டிய உயர்ந்த லாபம். அதான் சொல்கிறார், ஏகாந்த பக்தி கோவிந்தே எத் சர்வத்திர ததீக்ஷணம். கோவிந்தனையே பார், எங்கே பார்த்தாலும் சரிதா, கோவிந்தனை உபமானமாக கொண்டு பார். ஆமாம், மற்ற ஜீவராசிகளை தன்னை உபமானமாக கொண்டு பார்க்கணும், தன்னை கோவிந்தனுக்கு உபமானமாகும். பகவான் எப்படி ஒரு போதனை கூட கருணை காட்டுறான், அது மாதிரி பகவானை உபமானமாக கொண்டு எல்லாரையும் பார்க்கணும். அதனால் நாமளும் அந்த பகவத் பக்தன் சொல்லிக்கிறோன்னா அந்த பகவானுடைய குணங்கள் நமக்கும் இருக்கணும். கண்டிப்பாக அந்த நல்ல குணங்களோடு எல்லாரோட பழக்கணும், அதான் உண்மை. அதனால் எல்லாத்துலேயும் பகவானையே பார்க்கக்கூடிய பக்தி நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். ஏதாவனேவ லோகே அஸ்மின் பும்சா ஸ்வார்த்தா பரஸ்மிருதா, அதுதான் உண்மையான சுயநலம் என்று மகான்களால் தீர்மானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரஸ்மிருதா ஏகாந்த பக்தி கோவிந்த யத் சர்வத்திர ததீக்ஷணம். இன்னைக்கு எப்படியாவது நரசிம்மாவதாரம் படிச்சிடலான்னு நினச்சேன். சரி, நரசிம்மாவதாரம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி நரசிம்மாவதாரம் படிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் இந்த உபன்யாசத்தில் இந்த பிரகலாதம் பண்ண உபதேசமானது என்னால் அதில் எப்படியாவது உதாரணங்கள் சொல்லி 4 பேருக்கு உபன்யாசம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால் அதை சொல்லிட்டேன். திருப்பி உபதேசமே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அதில் அவ்வளோ விஷயம் இருந்தது, அதனால் சொன்னேன். சரி, அடுத்த பகுதியில் நிச்சயமாக நம்ம நரசிம்மாவதாரத்தை பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம சீதாபதே ராம 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 ராம. हर नम पार्वती पति हर महादेवा, सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय. सीतापदे राम 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 राम. श्री राम नाम संगीत की जय, श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम.